ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட் ஓகேவா. இதில் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான், நார்மல் லைஃப் ஃபுல்லாக இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கேளுங்க, இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணுங்க ஓகேவா. அது நேம் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதில் ஜங்க் வந்து எப்படின்னாக்க ஒரு இறக்கமே இல்லாத ஒரு பிரின்சஸ் கிங்குன்னு சொல்லலாம் ஓகே. ஒரு இறக்கமே இல்லாத ஒரு கிங்கு தான் அவர். ரொம்ப கோவக்காரரு, போய் சொன்னால் பிடிக்காது, தப்பு பண்ணால் தண்டனை உடனே கொடுத்துருவார். அப்படி ஒருத்தர், யாருக்கும் அடங்காத ஒருத்தர், யாராலையும் அடக்க முடியாத ஒரு பர்சன் அவர் தான். சரி, அப்படி ஒரு கிங் தான் நம்ம ஜங்குக்கு ஓகேவா. இப்போ ஜங்குக்கு ஒரு வாரில் இருக்காங்க. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போக வேண்டாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய வாரை காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவங்க கண்ணு முன்னாடி வர அத்தனை எதிரிகளையும் அப்படியே வெட்டி வீழ்த்து எறிகிறாங்க. அப்படி ரத்தங்களை விட செதிரி அந்த அந்த இடமே, அந்த பூமியும் அந்த ரத்த பூமியாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இறக்கமே இல்லாமல் கொண்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவங்க எதிரிகளாக இருந்தாலும் மற்றவங்க கூட இறக்கம் பார்த்து விடுவாங்க. ஆனால் அப்படி கூட அவர் இறக்கமே பார்க்க மாட்டார். தப்பு பண்ணாக்கா அதுக்கு அந்த தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அப்போ ஒவ்வொருத்தவங்களையும் அப்படி குத்தி இறக்கி அந்த கத்தி எப்படி அவங்க மேலே இறக்குறாரு. அந்த கத்தி இன்னொரு பக்கம் வருது, அவங்க உடம்புல இறங்கி இன்னொரு பக்கம் வரும். அந்த அப்படியே ரத்தம் செதுற இடத்துல இதெல்லாம் ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க. ஜங்கு யாராலுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது. கிங் ஜங்குக்குனாக்கா இப்போ சும்மா வாசல் பார்த்துருக்காங்க. எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஒருத்தராக இருந்து எல்லாருமே வீழ்த்துவார் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னா ஜங்கோட நெருங்கிய நண்பனான காயிடா ஓகேவா. அவர் பிரின்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஜங்கு வந்து உண்மையாக இருக்கிற பர்சன் அது அவர் தான். இப்போ அவர் பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு போதும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் வெட்டி வீழ்த்துட்டாங்க அந்த வாரில். ஜங்கு வந்துட்டு வெற்றி பெறுறாரு. ரொம்ப சந்தோஷமாக அவரை வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இருக்காங்க. ஜங்குடைய நெருங்கிய நண்பனான காய், அதுக்கு ஜங்கு 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வரும்போது அவங்க வீட்டில் ஒரு முரசொலி சத்தம் கேட்குது. இங்கே ஜங்குக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அழகாக வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. இப்போ அவரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே ஜங்கோட அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் ஜங்கு வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருப்பா ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஜங்கு அவங்க வீட்டுக்கு ஒரே பையன் தான், வேறு யாருமே இல்லை. கிங்காக அவர் மட்டும் தான் இருக்காரு. கிங் பிரின்ஸ் எல்லாமே அவர் மட்டும்தான். இப்போ நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, ஒரு அம்மாவா நான் அவங்ககிட்ட உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப அந்த அந்த உரத்த குரலால் சொல்கிறாங்க. உரத்த குரல்னாக்கா நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டு வாய்ஸ் ஓகேவா. கோல்டு வாய்ஸ் அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா கேட்குறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, சின்ன வயசில் நான் வந்துட்டு என்னுடைய தோழியான லூனா அவங்களோட பையனுக்கும் உனக்கும் நான் திருமணம் பேச வச்சேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. அது சின்ன வயசில் நடந்தது அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இல்லைப்பா, இப்போவும் அவங்க அவனுக்காக காத்துட்ருக்காங்க. நீ வரணும்னு சொல்லிட்டு எனக்கு நான் பேச வச்சதால என் தோழி வந்து எனக்கு வாக்கு கொடுத்ததுனால அவங்க வந்துட்டு காத்துட்ருக்காங்க. இல்லைனாக்கா அவங்க பையனுக்கு எவ்வளோ வரணும் வந்துட்டுருக்கு. பிரின்ஸ் ஜெமீனுக்கும் உனக்கு திருமணம் பண்ணுறது என்னோட கனவு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்கிறாங்க. பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, என்னை பற்றி அவங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, என்னை பற்றி எல்லாமே தெரியுமா, என் கூட அவங்களோட ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா, என்னால் என் கூட அவங்களால இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு மற்றவங்க பொறுத்த வரைக்கும் ஜங்கு ஒரு இறக்கமே இல்லாத ஒரு கிங் தான். யாருமே ஜங்கோ திருமணம் பண்ணிக்க ரெடியாக கூட இல்லை. சில பேருக்கு ஆசை இருக்குது திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அவருடைய அந்த கோவம், அந்த வீரம், விவேகம் அதெல்லாம் பார்த்து பயம்தான் வருது எல்லாருக்கும். ஒரு நம்ம சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நம்மளுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரின்சஸும் ஜங்கு பார்க்குறாங்க, அவர் ரசிக்கிறாங்க. ஆனால் அவரால் திருமணம் பண்ணிக்க ரெடியாக எல்லாம் பயப்படுறாங்க. அதனாலதான் வந்துட்டு நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் சரியா. என்னை பற்றி சொன்னதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்துட்டு சம்மதம் சொன்னாக்கா நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே மரியாதை கொடுப்பாரு. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஜங்குவோட நேர்மை அதுக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க பையனை தாண்டி ஒரு கிங்க அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. எனக்கு அவர் அவ்வளோ நல்லவர், எல்லாருக்கும் நல்லா செய்வார். ஆனால் தப்புனா உடனே வந்துட்டு போகிறதுக்கு மாட்டார், உடனே தண்டனை கொடுத்துருவாரு. அது அவருடைய இயல்பு. இப்போ நம்ம ஜங்கோட அம்மாக்கிட்ட ஜங்குக்கு சொல்லவும் ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நான் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் என்னை பற்றி எல்லாமே சொல்லி என்னை பற்றி முழுக்க அவங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையை மட்டுமே நீங்கள் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் என்ன திருமணம் பண்ணிக்க அவங்களுக்கு சம்மதம்னாக்கா நானும் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு போயிடுறாங்க அவங்க அறைக்கு. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏங்க ஜங்கு என்ன சொல்லுன்னு கேட்டிங்களா கேட்குறாங்க. எனக்கு புரியுதுமா, ஆனால் தோழிக்கு இருக்க சம்மதமாக கேட்குறேன். கண்டிப்பாக என்னோட லூனா வந்துட்டு என்னை சம்மதம் சொல்லுவா. அவள் அதனால தான் இவ்வளோ நாள் வரைக்குமே வந்துட்டு ஜிம்முக்கு நிறைய வரணும் வந்து கூட திருமணம் பண்ணி வைக்காமல் இருக்கா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கோட சம்மதத்துக்காகவும் என்னோட சம்மதத்துக்காகவும் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க, ஜங்கோட அம்மா நிறைய வந்துட்டு பொருட்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மில் போயிட்டு அவங்க கேட்கணும் இல்லையா, அதனால் அந்த திருமணத்தை பற்றி பேசுறதுக்காக நிறைய சீர் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக ஒவ்வொன்றும் பார்த்து தயாராகிட்டுருக்கு. இப்போ ஜங்கோட அம்மா 2 நாளுக்கு அப்புறம் ஜங்கு கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. போய் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு செய்தி வந்து வருது. எனக்கு அவருக்கு அடுத்த போர் இருக்குது. அவர் அந்த போர் வந்துட்டு ஒரு 2 நாள் அந்த போரை தொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்திருக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இது யார்கிட்ட வந்துருக்குனாக்கா அங்கே வந்துட்டு அது கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் யாராக இருப்பாங்கனாக்கா நம்ம ஜெனரல் யாராக்கா நம்பிச்சிடும் ஓகேவா. அவர்கிட்ட இருந்து நம்ம ஜங்குக்கு வந்து உத்தரவு வந்திருக்கு. எனக்கு அவங்க இருக்கிற அந்த ஒரு பகுதியில் தான் அந்த
சவுத்தன் சிட்டியில் ஓகேவா. இவங்க இருக்க சவுத்தன் சிட்டி அங்கே உள்ள இடத்துல தான் அந்த போர் தொடுக்க போகிறாங்க. அதுக்கு கிங்காக இருக்கும் ஜவுக்கு அந்த போர் தொடுத்தாகணும். இப்போ நம்ம நம்பிக்கிட்ட உத்தரவு வந்திருக்கு அவருக்கு, உங்களுக்கு என்ன உதவினா நாங்கள் பண்ணுறது ரெடியாக இருக்கோம், நீங்கள் அந்த போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு அதை பார்க்குறாங்க. சரி நிச்சயத்தை முடிட்டும், திரும்ப பதில் கடிதம் எழுதலாம்னு சொல்லிட்டு அவர் காத்துட்ருக்காரு. ஒரு புறா கிட்ட தான் அது வந்திருக்கும், அந்த புறா காலில் தான் வந்திருக்கும். அவர் படிச்சுட்டு அந்த பார்க்கிங் ரூம்க்குலாம் வராங்க. பார்க்கிங் இடம் ரொம்ப பெருசு, 2 பசங்க இருக்காங்க பார்க்கிங் இடம்ல. ஒருத்தவங்க பேர் சுகா, ரொம்ப ரொம்ப எப்படின்னாக்கா சேவஜ் கிங்கு. அவரும் இப்படிதான் நம்ம ஜவுக்கு மாதிரியே இருக்கிற ஒருத்தர் தான், இறக்கமில்லாதவர் தான். அவரும் பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்குள்ளேயும் பாசம் எல்லாமே இருக்கு. ஆனால் மற்றவங்க பார்க்குறப்ப இறக்கமில்லாதவர் தான் தெரியும். அவருக்குமே வந்துட்டு திருமணம் ஆயிடுச்சு. அவரோட தம்பியான பிரின்ஸ் ஜிமினுக்கு தான் இப்போ திருமணம் பேசுறதுக்காக வந்திருக்காங்க இவங்க. இந்த பக்கம் நம்ம சுகா தான் எல்லாரையும் வரவேற்கிறாங்க. வாங்க சில வெல்கம் பண்ணுறாங்க. சுகா ஒரு பக்கம், சுகாவோட அப்பா அம்மா அவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணுறாங்க. சுகாவோட மனைவியான நம்ம ஒயன் அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. இப்போ சுகா ஒயன் பார்க்குறாங்க. ஜவுக்கு முதல் முறை கேள்விப்பட்டிருப்பாங்க, இப்போ முதல் முறை பார்க்குறாங்க. அவங்களோட வீரம் வேகம் அந்த தோற்றத்தை பார்த்து ஒயனுக்கே வந்து ஒரு கணம் அவளே பயந்து போகிறா. இப்படி ஒருத்தவங்களா நம்ம ஜிமின் ஒரு குழந்தை மாதிரி ஆச்சு. ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, யார்கிட்டையும் அவசியம் கத்தி கூட பேச மாட்டாங்க. அப்படி ஒரு பையன் அவருக்கு எதாவது இந்த கோவில் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை அதிகம். அதனால் அவர் அதில் தான் அதிகமாக வந்துட்டு கவனம் செலுத்துவாங்க. அவங்களுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும், நடனம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும், சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே பண்ணுவார். அவர் அதிகமாக வெளில கூட போக மாட்டார், யாரும் அதிகமாக ஜிம்மி பார்த்தது கூட இல்லை. ஆனால் ஜிம்மிக்கு ரொம்ப மரியாதை செலுத்துவார். ரொம்ப அன்பான பையன். அப்படி ஒரு பிரின்ஸை யாரும் பார்த்ததுன்னு சொல்லலாம். அந்த இங்கே இருக்கிற மெயிலாம் கூட எப்படின்னாக்கா ஜிம்மி விரும்புவாங்க. அந்த அளவுக்கு ஜிம்மி ஒரு ஏஞ்சல்லே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னோட பிரதிநிதான்றதை தாண்டி அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பா. அவ்வளோ சாதாரணமாக ரொம்ப எளிமையாக இருக்கிற ஒரு பாசம் தான் அவர். இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க, நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு இந்த ஜங்க் வந்து கரெக்டாக இருப்பாங்களா, இவங்க வந்துட்டு இவங்க பற்றி நம்ம கேள்விப்பட்டதும் இப்படி தான், அதே சமயம் இவங்க பார்க்கும்போது இப்படி இருக்காங்களே அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி நினைக்கும்போது ஒரு செகண்ட் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க அமைதியாக போய்ட்டு உட்காடுறாங்க. அவங்க எல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு பேப்பரில் ஒரு கடிதம் எழுதிட்டு அவங்க ஒரு மேடை கூப்பிடுறாங்க. அந்த மேடை கிட்ட வராங்க. ஸோ அவங்க சொல்லுங்கள் பிரின்ஸ், சொல்லுங்கள் கிங் ஜங்குக்கு சொல்கிறாங்க, இதை உங்கள் பிரின்ஸ் ஜிமின் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அப்படியே ஆகட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு அறையை பார்த்தா ஒருத்தவங்க ரொம்ப அப்படி தேவதை மாதிரி ஒரு ஆண் தேவதை எப்படி இருப்பாங்களோ அப்படி ரொம்ப அழகாக அந்த கண்ணாடி கூட உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இப்போ அவரை பார்க்கணுமா சொல்கிறாங்க. இல்லை உங்களை காட்ட மாட்டேன் சொல்கிறாங்க. காட்ட மாட்டாங்களா? ஆமாம் காட்ட மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே காட்டினாலும் முகத்தை மூடி தான் காட்டுவாங்க, திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை காட்டக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் உங்களை பார்த்தாலே பிரின்ஸ் கிங் ஜங்கு போடுறாங்களா அவங்க மயங்கி விழுந்துருவாங்க அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குற நம்ம ஜிமி அங்கே போய் ஜிமின் ஓகேவா, ஜிமிக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அப்படி அவர் வெக்கப்படுறாரு. அந்த மெய்தெல்லாம் அவங்களை பார்த்து ரசிக்கிறாங்க. ஐயோ என்ன அழகாக இருக்காரு சொல்லிட்டு. அவரை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் பார்க்குறாங்க ஜிமின் அழகாக வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜிமின் சொல்கிறாங்க, அவரை பற்றி வெளில நிறைய கேள்விப்படுறமே, உங்களுக்கு பயமா இல்லையா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க உங்களுக்கு பயமா இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஒரு மைடு வராங்க. அப்புறம் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இதை என்கிட்ட யார் கொடுக்க சொன்னா கேட்குறாங்க. அதாவது ஜங்குக்கு கிங் ஜங்குக்கா கொடுக்க சொன்னாங்க. கிங் ஜங்குக்கா ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் அவரை கொடுக்க சொன்னா இது கொஞ்சம் படிச்சு பாருங்க சொல்கிறாங்க. இப்போ மற்றவங்களாம் வாங்க கொஞ்சம் வெளில இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போலாம் வெளில போயிடறாங்க. இப்போ ஜிமின் மட்டும் தான் இருக்காரு. ஜிமின் அந்த கடிதத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து ஒரு வாருக்கு போக போகிறேன் சொல்கிறாங்க. உனக்கு இது சம்மந்தமா, என்னை பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கியா அப்படி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இங்கே ஒரு கலாச்சாரம் இருக்குது. திருமணம் ஆகிட்டா நிச்சயதார்த்தம் ஆகிட்டாக்கா அதுக்கப்புறம் போருக்கு போகக்கூடாது. எனக்கு அந்த போரில் ஏதாவது அந்த கிங்குக்கோ பிரின்ஸ்க்கோ ஏதாவது ஆயிடுச்சு, அந்த மாப்பிள்ளைக்கு எதுனா ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு எப்படின்னாக்கா யாரும் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. அவங்கள வந்துட்டு ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாதவங்க சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால யாருமே வந்துட்டு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுனாக்கா திரும்ப முடிகிற வரைக்கும் போருக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் இப்போ ஜங்க் வந்து போருக்கு போகிற சூழ்நிலை இருக்காரு. அதனால தான் அவர் கேட்குறாரு, உனக்கு விருப்பம்லாம் சொல்லி நிச்சயதார்த்தம் நான் இப்போ நிறுத்திடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ ஜிமின் அதை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு அவர் ஒரு பதில் கடிதத்தை எழுதி அந்த மேடுக்குள்ளே கூப்பிட்றாங்க. இப்போ மேடுக்குள்ளே வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க, இதை கொண்டு போயிட்டு ஜான் ஜங் கிட்ட கொடுங்க சொல்கிறாங்க. கிங் ஜங் கிட்ட கொடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க காஃபியெல்லாம் கொடுக்குற மாதிரி அதை கொடுக்குறாங்க. இப்போ அது ஜங்க் அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவர் யாருக்கும் தெரியாமல் அதை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை படிக்கும்போது முதல் தடவையாக ஜங்குடைய மனசுலேருந்து ஒரு சிரிப்பு. இது வரைக்கும் ஒரு சிரிச்சதே கிடையாது. முதல் தடவை அவர் மனசு வந்து சிரிக்கிறாரு. அதை படிக்கும்போது ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ தான் ஜிம்மை பார்க்கணுன்றது ஆசையே வருது. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்கூக் சொல்கிறாங்க, சொல்லுங்க அம்மா சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறேன். ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, நீ ஜிம்மை பார்க்க ரெடியாக இருக்கியா, நீ பார்க்குறியா வர சொல்லவா அப்படி கேட்குறாங்க. நான் வந்து லூனா கிட்ட சொல்லுவா, லூனா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க, நீ பார்க்குறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு வர சொல்லுங்க சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜங்கு அந்த கடிதத்தை அவருடைய உடைக்குள்ள மறைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ லூனா கிட்ட நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, லூனா சொல்கிறாங்க, சொல்லுக்கிறாரா சொல்கிறாங்க, நீ ஜிம்மில் கூட்டிகிட்டு வரியா சொல்கிறாங்க. இல்லை பார்க்கக்கூடாது, இல்லை முகத்தை காட்ட வேணாம், நீ கூட்டிகிட்டு மட்டும் வரியா சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு வையன்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இப்போ ஓயன் பார்க்குறா. அம்மா சொல்கிறாங்க நீ போய் கூட்டிகிட்டு வரியா சொல்கிறாங்க. சரிங்க அம்மா அப்படி சொல்லிட்டு ஓயன் ஜிம்மில் கூட்டிகிட்டு வரதுக்கு அந்த அறைக்கு போகிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இருக்காரு. ஜிமின்னு சொல்கிறாங்க ஓயனக்கா சொல்லிட்டு ஜிமின் எதிர்க்கிறாங்க. ஓயன் கிட்ட வரா. ஜிமின் உனக்கு இந்த திருமணத்துக்கு சமாதானம் நீ சொல்லு. சரி நான் பேசுகிறேன் உனக்காக. எனக்கு அவர் ஹார்ட்லெஸ் பர்சன் சொல்கிறாங்க. நான் அவர் பார்த்தேன். அவர் அப்படிதான் இருக்கா சரி. அவர் தோற்றமும் அவருடைய கம்பீரமான பேச்சும் அவர் குரல் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஓயன் சொல்கிறாங்க. அக்கா நான் உங்கள்கிட்ட கேட்கவா சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சுகாவை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க சேவஜ் கிங்கு யாரையும் மதிக்க மாட்டேது அவருக்கு இறக்கமே சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சுகா அப்படி தானா கேட்குறாங்க. இல்லை அது மற்றவங்க மட்டுமே சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க. ஒரு அன்பான கணவர் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எப்படி ஒரு பொண்ணு எப்படி நான் ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சின்ன கேட்குறாங்க. ஆமாம் ஏன்னா பற்றி நான் எல்லாரும் உங்கள்கிட்ட எப்படி சொன்னாங்க ஃபஸ்ட் அறிமுகப்படுத்தும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னோட அண்ணாவோட இன்னொரு முகத்தை யார் பார்த்ததோ சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. அப்படி தான் அக்கா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு அரசனா ஒரு வீரனா அவர் வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு கணவராக எப்படி இருக்கணும். ஒரு பையன் ஒரு பெற்றோர்களுக்கு மகனை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வலிமா இருக்க முடியாத என்னுடைய அண்ணா எனக்கு ஒரு நல்ல சகோதரன் அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பையன் அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு கணவர் அப்புறம் நம்மளுடைய இவனுக்கு நல்ல ஒரு அப்பா அப்படி இருக்கும்போது வெளில மட்டும்தான் அவருக்கு அவர் கிங்காக இருக்காரு. அவர் ஒரு வேலையை மட்டும்தான் செய்கிறாரு. அவர் மனசில் எப்போதுமே இறக்கன்றது இருக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு எதிரிகளை பார்க்குறப்ப அவர் இறக்கமற்றவராக மாறிடுவார். இல்லைனாக்க அவங்க அவரை வீழ்த்திடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இதை கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ இந்த அளவுக்கு பேசுவியா அப்படி கேட்குறாங்க. இந்த அளவுக்கு புரிஞ்சு பாருன்னு அவர் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜிமின் உனக்கு இந்த அளவுக்கு பேச தெரியுமா சொல்றாங்க. எனக்கு பேச தெரியும் அக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்றாங்க. இது கேட்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். எனக்கு இந்த திருமணத்துல சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு ஜங்குக்கு அவரை பற்றி கவலை இல்லை. ஜங்குக்கும் ஒரு சாதாரண மனுஷன் தானே அவரே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்க போலமா சொல்கிறாங்க. போகலாம் சார் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவளுமே வந்துட்டு ஜிம்மோட முகத்தை மூடிடுறாங்க. ஒரு வெள்ளை கலர் உடையில தான் இப்போ வந்திருப்பாரு ரொம்ப அழகாக அப்படி முகத்தை மனசாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் கூட்டிகிட்டு நம்ம ஒயின் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட பார்வை அப்படி வந்துட்டு இருக்கு. இப்போ உள்ளார கீழே தான் குடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ அந்த சத்தம் கேட்குது வர சத்தம் கேட்குது. எல்லாருமே அவங்க வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி ஜிமின் வராங்க சொல்லவும் இப்பதான் திரும்புறாங்க. பார்த்தா ஜிமின் அந்த உடையோட நின்றுருக்காரு. அவருடைய உடல் தோற்றத்தை நம்ம ஜங்கு பாக்குறாங்க தவிர முகத்தை பார்க்க முடியாது. உடல் தோற்றத்தை வந்து பாக்குறாங்க. ரொம்ப மென்மையா ரொம்ப அப்படி மெல்லிய உடல்னு சொல்லலாம். அப்படியே ரொம்ப ஒல்லியா இருக்காரு. அவ்வளோ அழகா அந்த உடைக்குள்ள அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஜங்கு பாக்குற ரொம்ப ஹைட் ரொம்ப அளவா ரொம்ப எல்லாமே அழகா இருக்காரு பாக்குறதுக்கு. அந்த உடையோட பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க. முகம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஆனா ஜங்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம ஜங்கோட அப்பாவும் ஜிமின் அப்பாவும் கேட்குறாங்க நம்ம நிச்சயதார்த்தத்தை வந்து பண்ணிடலாமா சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிடலாம் சொல்றாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் ஜங்கோட அம்மாவும் சரி இந்த தட்டை வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தட்டை வந்து மாற்றுறாங்க. நிச்சயதார்த்தத்தை பண்ணுறாங்க. இப்போ மோதத்தை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கொண்டு வராங்க. ஜிம் மூலம் நின்றுருக்காங்க. இப்போ விரலை கொடுக்குறாங்க. அப்போ தான் ஜங்கு ஜிம்மோட கையில் பிடிக்கிறாங்க. அவ்வளோ அழகா சின்ன விரல்கள் அது பார்க்குறப்ப ஜங்குக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப சின்ன பையனாக இருப்பாங்க அப்படியே அப்படி பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு வாரில் இருக்கிறதுனால எப்போதும் அந்த வாரை கையில் பிடிச்சி ஒரு கையில் காய்ச்சி போய் ஒரு மாதிரி ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். இவரோட கைகள் ரொம்ப மென்மையாக இருக்குது. ஜங்கு அந்த கைகளை தொடும்போது அவருக்கு அப்படியே அந்த உணர்வு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஜிமின் அவர் கையில் வந்து அந்த மோதத்தை போட்டு விடுறாங்க. 2 பேரும் மோதத்தை மாற்றிடுறாங்க. இப்போ வந்துட்டு அங்கே எப்படினாக்கா அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜான் ஜங்கோடைய மனைவி வந்துட்டு ஜான் பார்க் ஜிமின் தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க தான் அவங்க மனைவி ஆக போகிறாங்க சொல்கிறாங்க. திருமணம் எத்தனை நாள் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க எத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு போருக்கு போனால் எவ்வளோ நாள் வரும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. அதனால எனக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு தெரியலம்மா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எப்படினாக்கா போருக்கு இல்லை எத்தனை நாட்கள் தேவைப்படும் சொல்கிறாங்க. நாட்கள் தேவைப்படுமா அம்மா சொல்லி இப்போ சொல்ல முடியாது. நிச்சயதார்த்தம் தான் பண்ணிட்டோம்ல கொஞ்சம் நாட்கள் போகட்டுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகாவும் ஏதாவது நீங்கள் மறைக்கிறீங்களா அப்படி சொல்லி சுகா கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு சுகா கிட்ட மறைக்க முடியல. அவர் மாதிரி ஒருத்தர் தானே அவர் பார்க்குறாங்க. நான் போருக்கு போகிற சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து கவலையாயிடுது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு இவ்வளோ அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா நீ போருக்கு போகக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாம்மா நீ போருக்கு போகக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போருக்கு போய் தான் ஆகணும் சரியா சொல்கிறாங்க. இதுக்கு நான் போருக்கு போய் தான் ஆகணும். நான் போயிட்டு நல்லபடி வச்சு விட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் திருமணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இல்லை மனைவி வெயிட் பண்ணுவாங்களா அப்படி சொல்லி காத்துட்டு இருப்பாங்க நம்புறேன் சத்தியமா ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ சுகா எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காரு எதுவுமே சொல்லாமல். இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவும் ஜிமின் அப்படி கூப்பிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கிட்ட போகிறாங்க. ஏன்ப்பா உனக்கு ஏதாவது இதில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் நல்லபடியாக போயிட்டு வரட்டும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. அந்த பொருளை தான் நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. உனக்கு இதில் எந்த கவலையும் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லை கணவர் நல்லபடியாக திரும்பி வருவாங்க சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. வந்து எனக்கு திருமணம் பண்ணி எனக்கு கரம் பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க நம்புறேன் ஜிம் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டதும் ஜங்குக்கோட மனசுல முதல் தடவை அவருடைய துடிப்பு அதிகமாகுது. அவருக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வுகள்லாம் ஏற்படுது. அந்த உணர்வுகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அந்த முகத்தை பார்க்கறதுனா கூட அந்த குரல் மட்டுமே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுத்துது. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க
ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போய் பார்க்குறாங்க. ஜிம்மின் உனக்கு இதில் சம்மதமா? உண்மையாகவே உன்னோட கணவர் வந்து இந்த மாதிரி போருக்கு போகிறத சொல்கிறேன். எனக்கு திருமணம் நிச்சயம் ஆச்சுலையா, இப்போ பாதி கணவர் உனக்கு அவர். இப்போ அவர் போருக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குமா ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுகாவும் இந்த மாதிரி தான் இருந்துப்பாரு, அதே மாதிரி போயின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜிம்மின் இருக்கிறது நினைக்கவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமாம் ஜவுன் போயிட்டு வரட்டும் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுன் வந்துட்டு ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மோத்தை பார்க்க முடியல கூட அவர் பார்க்குறாங்க. இப்போ ஜவுக்கு அம்மா சொல்கிறாங்க எதை பேச சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு வந்து கிட்ட வராங்க. நான் போயிட்டு வரவா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு கவனம் ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ அந்த வார்த்தை ஜவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜவுக்கு அப்படியே அம்மா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கோட அப்பா அம்மா அப்படி போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கூட்டிகிட்டு ரூமில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் விரல்கள் பார்க்குறாங்க. அந்த முகத்தை பார்க்குறப்ப அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உங்கள் முகத்தை நான் பார்க்கல, ஆனால் எனக்கு உங்களுடைய அந்த கடித்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஜங்குக் அப்படி ஜிம்மின் தான் மனசு நினைக்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு கணவராக இருக்குன்னு நான் வந்து விரும்புகிறேன். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு திரும்பி வருவீங்க. என்னோட கரம் பிடிப்பீங்க. என்னை வந்து கூட்டிகிட்டு போவீங்க. திருமணம் பண்ணி நான் நம்புகிறேன் சரியா? நான் காத்துட்ருக்கேன். சரி ஜிம்மின் இப்போ அவருடைய ஒரு அறைக்கு போகிறாரு. அந்த அறையில் நம்ம ஜிம்மின் வந்துட்டு எப்படின்னாக்கா ஒரு ஸ்லோகம் எழுதுவார். கடவுளுக்காக ஒரு எழுதுவாங்க இல்லையா, அந்த ஸ்லோகம் மந்திரமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னாக்கா அந்த திருமண நாள் வர வரைக்கும் அவர் ஜவுக்கு நல்லபடியாக வரணுன்றதுக்காக ஜிம்மின் சாப்பிடாம போய் அதில் உட்காந்துறாரு. இப்போ நம்ம ஒரு மெய்டு வராங்க. ஜிம்மின் தம்பி நீங்கள் ஜிம்மின் பிரின்ஸ் ஜிம்மின் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நான் தினமும் இங்கே தான் தியானம் பண்ண போகிறேன், நான் இங்கே தான் சுலோகம் சொல்ல போகிறேன் சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு ஒரு 1008 முறை சொல்லுவாங்களே அதை வந்து திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜவுன் திரும்ப வர வரைக்கும் அதை சொல்லணும். ஜிம்மின் நினைக்கிறாங்க என்னுடைய நிச்சயதார்த்தத்தை மோதிரத்தை போட இல்லையா, இதே கையில் அவர் திருமண மோதிரத்தையும் போடணும், போட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போகணும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி ஜிம்மின் தாய் புதிர ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மேலே பார்க்குறேன். என்ன தம்பி இதெல்லாம் கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவும் சொல்லலையா இல்லை, அவர் எப்படி அந்த ஸ்லோகத்தை வந்துட்டு அந்த கையில் ஒரு மணி இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு அப்படி சொல்ல அது மணின்னு சொல்ல மாட்டாங்களா, அது என்னன்னு சொல்லுவாங்க தெரியல, மன்னிச்சுக்கோங்க. அது வந்துட்டு அது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இதில் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஒயனுக்கு தெரிய வருது. ஒயன் என்ன யாரும் சொல்லல. சரி அவன் நம்பிக்கை எனக்கு ஜிம்மினுக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை அதிகம், அதனால அவரும் அப்படி விட்டுறா. இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு அதில் முழுக்க அதில் அதுக்குள்ளே இறங்கிட்டாங்க. என் கணவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவர் இப்போ அவர் எப்படி போனாலும் அப்படியே வரணும், சின்ன கேள்வி கூட அவர் மேலே படக்கூடாது, எனக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்போ சொல்லி ஜிம்மின் தான் எனக்கு சின்ன வயசு ஜிம்மின் அம்மா சொல்லியிருப்பாங்க. என்னுடைய தோழியோட பையன் அவர் அந்த பையன் தான் திருமணம் பண்ணிக்கணும், அவன் பேர் வந்து ஜங்குக்கு அப்போ சொல்லி சின்ன வயசு சொல்லியிருப்பாங்க. ஜிம்மின் அப்போ வந்து அவர் தான் கணவரை நினைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் சுகா சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் இல்லை, வளர்ந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் மாறும், நீ வந்துட்டு அப்படி யோசிக்காத சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மினுக்கு எழுதும்போது ஜங்குன்ற பேர் ஜங்குன்ற பேர் கிட்டது வந்து அவர் வந்து அந்த கணவர் சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால தான் அவருக்கு வந்து அவரை பற்றி யாரும் என்ன சொல்கிறதுக்கு கவலைப்பட்டுக்க மாட்டார். மற்றவங்க சொல்கிறது ஜிம்மினை வந்து ஒருத்தவங்களுடைய கேரக்டர் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்மளாம் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மற்றவங்க சொல்கிறத வச்சு ஒரு கண்ணனை பார்க்குறத வச்சு மட்டும் நம்ம வந்து தீர்மானிக்கக்கூடாது. நம்ம நம்ம வந்து இப்போ தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் ஜிம்மின் இப்போ அழகாக வந்து அது மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தினமும் சாப்பிட்றதே இல்லை, சாப்பிடாமலே முழுக்க அதில் முழுங்கிருக்காரு. இந்த பக்கம் இருக்க ரொம்ப கவலையாக இருக்குது. ஜிம்மின் அம்மா ஒரு பக்கம் திருமண ஏற்பாடுலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க வந்துட்டு அவங்க வேலையில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் இருக்காங்க. ஒயனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியல. சுகாவுமே வார் தான் போயிருக்காரு. அவரும் இதே சக்தியில் தான் அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வார் போயிட்டுருக்கு. சுகாவும் வாரில் இருக்காங்க. ஒரு பக்கம் ஒயன் அந்த குடும்பத்தை மொத்தத்தையும் பார்த்துக்கிற ஒரு நல்ல மருமகளாக அவங்க பார்த்துக்குறாங்க. அந்த பக்கம் ஜங்குக்கு முதல் தடவை அந்த வாரில் அவரோட கவனம்லாம் சிதறிட்டுருக்கு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கே அந்த கவனம்லாம் சிதறிட்டுருக்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ இருந்துட்டு உன்னோட கண்கள் வந்து ஒரு மென்மை தெரியுது சொல்கிறாங்க. மென்மை தெரியுது. ஆமாம் இது கூட வந்துட்டு ஒரு கர்வம் இருக்கும், கண்ணில் வந்துட்டு அந்த ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஆனால் இப்போ அது இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு கம்மியாக இருக்காங்க சொல்கிறாங்க. காதலில் இருந்துட்டே என்ன அப்படி சொல்லி அவங்க காய் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. என் மனைவி மேலே ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறவங்க திருமணமே ஆகலையே சொல்கிறாங்க. திருமணம் ஆகலை தான், ஆனால் இது வரைக்கும் நான் அம்மா என்கிட்ட சொன்னது கூட இல்லை. சின்ன வயசாக சொல்லிட்டு இருப்பாங்க, அப்போ நான் பெருசாக அதை எடுத்துக்கல. இப்போ வரைக்கும் கூட எனக்கு விருப்பம் இல்லை. அங்கே போகிற வரைக்கும் அவங்களோட குரலை கேட்குற வரைக்கும் அவங்கள்ட்டேருந்து அவங்ககிட்டேருந்து வந்து அந்த பதில் எப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜவுக்கு அந்த கடிதத்தை எடுத்து காமிக்கிறாங்க. இதுக்கு பார்த்ததும் காய்க்கு ஒரு மாதிரி எடுத்து இதை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜவுக்கு அந்த கடிதத்தை படிச்சிருப்பாரு. இப்போ தான் காய் படிக்கிறாங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. வெளில யாரும் நான் சொல்கிறதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் போரில் வெற்றி பெற்று வருவீங்க, ஏன் திருமணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட வருகைக்காக காத்துட்ருக்கேன், உங்கள் அன்பு மனைவி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்தா ஜங்கு வந்துட்டு அந்த ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவருக்கு எழுதுறதுக்காகவும் அவர் மேலே ஒரு நம்பிக்கையிலையும் அவர் ரொம்ப அந்த லெட்டர் பார்த்து அந்த சந்தோஷமே அவர் வந்துட்டு காதில் விழுந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அதை காட்டுவோம். நம்ம காய்கறி ஒரு மாதிரி அதை படிச்சதுக்கப்புறம் இப்படிலாம் ஒருத்தவங்க இப்படிலாம் வந்துட்டு காதலிக்க முடியுமா, இன்னும் பார்க்க கூட இல்லை, அதுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு காதல் அப்படி சொல்லிட்டு
காய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இருக்கட்டும், இப்படி ஒருத்தன் நான் சொல்றேன் எனக்கு எல்லாருமே ஜங்க் வந்து இருக்கமுடியாத ஒருத்தன் சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்துட்டு ஒரு இவருக்கு எதுக்குமே வந்துட்டு எதுக்குமே அவருக்கு அவர் இறங்கி போக மாட்டாரு. முதல் தடவை அவரோட மனைவிக்காக அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. காய் பார்க்குறாங்க பாரு, உங்களோட மனைவி வந்துட்டு நான் இன்னொன்று எழுதியிருக்காங்க பாரு சொல்றாங்க. பெண் குறிப்பு மாதிரி ஒன்று இருக்காது. என்னன்னாக்கா உங்க உடல்ல எந்த ஒரு சின்ன ஒரு கேள்வி கூட இல்லாமல் வருவீங்க நம்புறேன்னு சொல்றாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தவங்க ஜங்க் அப்படி தாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ ஜங்க் அப்படியே அவங்களோட சுவார் வந்து தடுத்து பிடிச்சிடுறாங்க. எனக்கு இன்னொரு உடல்ல சின்ன கேள்வி கூட படக்கூடாது அப்படி தானே சரி காய்க்கு ஜங்க் கேட்குறேன் காய்கிட்ட ஆமா சொல்றாங்க. சரி என்னோட மனைவியோட உத்தரவுப்படியே நடந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் கொடுக்குற ஒரு மேலே சின்ன ஒரு கீரை கூட படாம அழகா பாத்துக்கிறாங்க. எனக்கு அவர் இப்படி கேட்டிருக்காரு திருமணத்தப்போ வரப்போ இப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஜங்க் வந்துட்டு அதை முழுக்க முழுக்க கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. மனசுல மனைவி இருக்கணும் ஆனா கவனன்றது நம்ம போர்ல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் முழுக்க முழுக்க கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தினமும் அவருடைய கடவுள்கிட்ட அவருக்கு இஷ்டமான கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காரு. என் கனவு நல்லபடி திரும்பி வரணும், இது மட்டும் தான் அவங்கள்ட்ட கேட்குற வேறு எதுவுமே இல்லை, அவர் தாண்டி எனக்கு வேறு எதுவும் வேணாம், அவருக்கு சந்தோஷம் நல்லபடி திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வேண்டிட்டு இருக்காரு. அப்படி இந்த பக்கம் நாட்கள் போயிட்டே இருக்கு. ஜிமின் சாப்பிடவே இல்லை. இந்த போர் முடியறதுக்கு 21 நாட்கள் ஆகுது. 21 நாள் ஜிமின் சாப்பிடாம இருக்காங்க. அது எப்படி இருக்காது அவங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப கவலையா இருக்குது. எப்படி இப்படி இருக்காங்க சொல்லிட்டு சில பேர் இப்படி இருப்பாங்க, விரதம்லாம் இருப்பாங்க கடுமையா சொல்லிட்டேன்னா. ஜிமின் இந்த மாதிரி இருக்கிறது திருமணம் கூட இருப்பாங்க, மேலாம் பேசுகிறாங்க, திருமணம் கூட ஆகல. அப்படி இருக்கும்போது நிச்சயதார்த்தம் ஆனதா ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னோட கணவராக அவர் நினைக்கிறாரு. கணவருக்காக இந்த ஒரு மனைவி வந்து இப்பெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஜிமின் அப்படி இருக்காங்க. நம்ம உயிர் வந்துட்டு வேறு யாரையும் சொல்லவும் இல்லை. அவன் நம்பிக்கை நம்ம வந்துட்டு நம்ம கஷ்டம் நம்ம அவன் நம்பிக்கை வந்து நம்ம இது பண்ண வேணாம், உதாசனப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் அந்த விரதத்துல தான் இருக்காங்க. அதுக்கு அந்த ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. நிறைய விட்டு குளிப்பாரு, குளிச்சு திரும்ப பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிட்டு அந்த மதத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். திரும்ப அங்கே தான் எல்லாமே நடக்குது தவிர அதுக்கும் தனி ஹால் இருக்கும். அந்த அவங்களோட கிங்டம்ல அந்த பூஜை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அறை இருக்கும். அங்கேயே ஜிம் அங்கேயே தங்கியிருக்காங்க. அதை விட்டு வெளில வரவே இல்லை. அவர் எதுலேயும் அவர் கவனத்தை சிதற விடவே இல்லை. அங்கே அவர் சுற்றி நடக்கிறது தெரியல. அவர் ஒரு ஸ்பெல்லுக்குள்ள இருக்கிற மாதிரி அவர் அந்த ரூம்குள்ளேயே அவர் இருக்காரு. அப்படி மதத்தை திரும்ப படிச்சுட்டே இருக்காரு. இந்த பக்கம் போர்ல வச்சு பெற்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இப்போ ஜங்கு நம்ம பாக்குறாங்க. அப்போ திருமணத்தை ரெடி பண்ணலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப கோலாகலமா திருமண ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிமினுக்கு அந்த நியூஸ் வந்து சேருது. இந்த மாதிரி உங்க கணவர் வந்துட்டு போர்ல வச்சு போட்டாரான்னு சொல்றாங்க. ஜிமினுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜிமின் இப்போ அந்த சோகத்தை முடிக்கிறாங்க. அந்த படிச்சிருப்பாரு அது எல்லாத்தையும் ஒரு புத்தகத்தையே படிச்சு முடிச்சிருப்பாரு. ஃபுல்லாவே கடவுள் மந்திர சொற்கள் தான். அதை எடுத்து முடிச்சுட்டு அவர் அந்த அறை விட்டு எழுந்திரிச்சு வர்றாரு. ஆனாலும் அவர் வந்து சாப்பிடக்கூடாது நினைக்கிறாரு. ஜங்கோட கையால அவர் திருமணம் பண்ணிக்கணும். அந்த ரிங்கு போட்டதுக்கு அப்புறம் தான் அது பச்சை தண்ணியாக குடிக்கணுன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருப்பாரு. அதனால அவருக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க. இப்போ மேல பாக்குறாங்க. அப்புறம் ஜிம்மி நீங்க ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் தண்ணினால குடிங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஜிம்மி எதுவுமே குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இல்லை அப்படி இருக்கக்கூடாது சொல்றாங்க. இல்லவே இல்லை சொல்றாங்க. ஜிம்மி சொல்லிட்டு எதுவுமே குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சுப்பாரு. ஓகேவா அவர் தண்ணி குடிச்சுப்பாரு. முதல்ல உணவு எதுவும் எடுத்துக்க மாட்டாரு. தண்ணி குடிக்காம யாரும் வாழ முடியாது. தண்ணி குடிச்சிருப்பாரு. அவர் வந்துட்டு தண்ணி மற்ற உணவுகள் எதுவும் எடுத்துக்க மாட்டாரு. வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஏன் பாக்குறாங்க ஜிம்மினுக்கு பாரு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட சொல்றாங்க. இல்லை பையன் வேண்டாம் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க பாரு நீ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பலவீனமா இருக்க புரிஞ்சுக்கோ சொல்றாங்க. இல்லை வேண்டாம் எனக்கு திருமணம் வந்துட்டு நடக்கணும் சொல்றாங்க. கண்டிப்பா நடக்கதான் போகுது சரியா அப்படி சொல்றாங்க. வீடு அந்த அரண்மனை ஃபுல்லா அவ்வளோ அழகா பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சுகா ஒவ்வொன்றும் பார்த்து பண்றாரு. இப்போ ஏன் பாக்குறாங்க. சுகா சொல்றாங்க என்ன சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க சொல்றாங்க. அப்படியே ஆமா ஜிம்மினுக்கு ரொம்ப சந்தோஷமா திருமணம் பண்ணி அனுப்பிக்க போறான் சொல்றாங்க. ஆமா அப்படி சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஜிம்மியோட திருமணமும் கோலாகலமாக ஏற்பாடாயிருக்கு. ஜிம்மியில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் தான் ரெடி பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் மேல பார்க்குறாங்க. அப்படியே வானத்துலேருந்து இறங்கி தேவதையே இறங்கிருக்கு மாதிரி இருக்கேன். ரெட் கலர் உடையில ஒரு சிகப்பு கலர் உடையில இருக்காரு. அவ்வளோதான் ஒயின் பார்க்குறா என்னோட கண்ணை பற்றும் போலயே எப்போ சொல்லிட்டு போய் என்ன ஒரு அம்மா மாதிரி அவர் மைய எடுத்து ஜிம்மியில் கழுத்துக்கிட்டு வைக்கிறான். யாரும் திருஷ்டியும் பற்றக்கூடாது சொல்லிட்டு முகத்தில் மூடி கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜங்கு திட்டு இருக்காங்க. ரொம்ப கம்பீரமா அழகா அப்படியே ஆனால் சிரிப்பு மட்டும் இருக்கு முகத்தில் இல்லை. ஏன்னா எப்போவுமே வந்துட்டு அந்த மாதிரி அவர் சுற்றி இறங்கி பார்த்தது கூட இல்லை. அவங்க அப்பா அம்மாவே பார்த்தது இல்லை. சின்ன வயசுல பார்த்துருப்பாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தது கிடையாது. இப்போ அவங்க அப்பா அம்மா நின்று இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா தெரிஞ்சவங்க கூட திரும்ப வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லூனா கிளாரக்கிட்ட வராங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜவுக்கு எந்த ஒரு குறையில வந்துட்டாங்க சொல்றாங்க. ஆமா எந்த ஒரு அடிப்படையில் எதுவும் அவனுக்கு ஆகல சொல்றாங்க. அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு ஜிம்மி இந்த மாதிரி இருக்காங்க விரதம் இருக்காங்க. அவர் வேண்டிட்டு இருக்காரு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே தெரியாம இருக்கு இல்லையா. அதனால இப்போ நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஜிம்மில் ஒயண்டா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா கூட வந்துட்டு நம்ம சுகா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஜிம்மில் கை பிடிக்கிறாங்க. பிடிச்சி கூட்டிட்டு வந்து அந்த மேடைக்கு நிற்க வைக்கிறாங்க. இப்போ பண்டிகை பார்க்குறாங்க. திருமணத்தை தொடங்கலாமா சொல்றாங்க. தொடங்க சொல்றாங்க. எல்லாருமே வந்துருக்காங்க. ரொம்ப கோலாகலமான ஒரு திருமணம் அது. இப்போ ஜோன் பார்க்கோட 2 கிங்டம்ல திருமணம் நடக்கிறதே ரொம்ப சந்தோஷமா கோலாகலமா நடந்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. அது ஜென்ரல் நம்பிக்கை வந்திருக்காங்க. அவரோட மனைவி ஜின்னு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேகோப் வந்திருக்காங்க. மருத்துவராக இருக்கிறவர் ஜேகோப். அவருடைய வந்துட்டு அவருடைய கணவர் வந்துட்டு நம்ம காய் அவரு சொல்லி எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. சுகா வந்திருக்காங்க. டே வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம டேவுடைய மனைவி ஜெஸ்ஸி வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க.
எல்லாருமே அவங்களுடைய மனைவியோட சந்தோஷமாக வந்து கலந்துருக்காங்க திருமணத்தில். இப்போ ஜங்குக்கு எப்போ அவங்க திருமணம் முடியும், தன்னோட மனைவி முகத்தை பார்க்கணுன்றதுக்காக காத்துட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி அவருக்கு விருப்பம் வந்ததே இல்லை. ஆனால் அவங்க என்னைக்கு ஜிம்முடைய அந்த குரலை கேட்டாரோ, என்னைக்கு ஜிம்மிட்ட போய் ஒரு வார்த்தை வந்துச்சோ, அதுலேருந்து அவர் காதில் மூழ்கி போயிருக்காரு. இப்போ திருமணத்தில் அது தொடங்கலாம்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஜங்காக நீ பார்த்து ஜிம்மியை திருமணம் செய்துக்குள்ள சமமானு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு சமம் சொல்கிறாங்க. பார்த்து ஜிம்னாக நீ ஜங்கை திருமணம் செய்துக்குள்ள சமமானு கேட்குறாங்க. சமம் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஏதாவது முகத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மை கையில் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் கையில் கொடுக்குறாங்க. ரொம்ப முன்னாடி இருக்குது, இப்போ மெலிஞ்ச மாதிரியே இருக்காரு. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அன்னைக்கு பார்த்ததும் இன்னைக்கு ரொம்ப விரல்கள்லாம் ரொம்ப ஒல்லியானவா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் மோதத்தை போட்டு விட்றாரு. இப்போ நம்ம ஜிம்மே ஜங்கு போட சொல்கிறாங்க. ஜங்கு போடுறாங்க. திருமணம் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து கணவன் மனைவி சட்டபூர்வமாகும் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா. இப்போ வந்துட்டு நம்ம ஜங்கு நம்ம சொல்கிறாங்க, இப்படி முகத்தை பார்க்கலாம்ப்பா, யாருக்கும் காட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு முகத்தை காட்டலான்னு போகிறாங்க. ஜிம்மி அப்படியே இந்த மயங்கி ஜங்குக்கு மேலே விளையாடுறாங்க. ஜங்கு அப்படியே அழகாக தூக்குறாங்க. பிரைடல் ஸ்டைலில் அழகாக தூக்கிடுறாங்க. பார்க்குறீங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படி இருக்கிறத பயப்படுறாங்க. இப்போ நம்ம அந்த ஒயின் பார்க்குறாங்க, யாரும் பயப்பட வேணாம் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க விரதம் இருந்ததுனால சொல்கிறாங்க. விரதம் இருந்தாங்களா சொல்கிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டு அவங்க வந்து விரதம் இருந்தாங்க. இத்தனை நாளாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க 21 நாளாக விரதம் இருக்காங்க. அவங்க கணவர் வந்து எப்போ போருக்கு போனாங்களோ அந்த நாள் தான் அவங்க விரதம் இருந்தாங்க. அவங்க திருமணம் நல்லபடியாக நடக்கணும், அவங்க கணவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிக்காக விரதம் இருந்தாங்க. அதனால தான் அப்படி மயங்கி விழுந்திருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிடுறாங்க. எனக்கு விரதம் எதுவும் இல்லை, யாரும் பயப்பட வேணாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பக்கம் ஜங்கோட அம்மாலாம் உறைஞ்சி போயிடறாங்க. யாரும் அவங்களாம் வந்துட்டு அவங்க கணவருக்கு இந்த மாதிரி போனாங்கனாக்கா விரதம் ரொம்ப ரொம்ப தீவிரமான போர் போனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. மற்றபடி எல்லா போருக்கும் அவங்க இருக்க மாட்டாங்க. அதுவும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி யாருக்கு விரதம் இருந்ததே கிடையாது. முதல் தடவை நிச்சயதார்த்தம் ஆன ஒருத்தவங்க தன்னோட கணவருக்காக இப்போ விரதம் இருந்தால் ஜிம்மி மட்டுமா இருக்கும், வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த திருமணத்துக்கு வேலை அதான் பேசியிருக்காங்க. அப்படிலாம் இருக்க முடியுமா என்னன்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க நிச்சயதார்த்தம் ஆனதுனால வந்துட்டு அவங்க உள்ள மேடம் எல்லாமே சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் பிரின்ஸ் வந்து சாப்பிடவே 21 நாள் அப்படி சொல்கிறாங்க. தண்ணியை மட்டுமே குடிச்சிருக்காரு, வேறு எதுவுமே ஒரு சாப்பிடல அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே உறைஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஜங்கோட கண்ணில் அப்படியே வந்துட்டு வரும்போது கண்ணீர் வருது. முதல் தடவை ஒரு அழுதே கிடையாது யாருக்காகவும். தன்னோட மனைவி வந்து தம்பி இவ்வளோ காதல் வச்சிருக்காங்கன்னு சொல்லவும் ஜெகோப்பெல்லாம் உறைஞ்சி போயிட்டாங்க. எல்லாருமே உறைஞ்சி போயிட்டாங்க. அவரோட கண்ணீர் இருக்கிறதுக்கும் ஜங்கு பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. அவர் ஹார்ட்லெஸ் கிங்னு சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு அவருக்கு இப்படி ஒரு மனைவியான்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. யாருமே ஜங்குக்கு திருமணம் பண்ணிட்டு பயப்படுறாங்களே. ஏன்னா சுகாவுக்கும் அப்படி தான், சுகா சாவஜ் கிங்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துருப்பாங்க. நிறைய பேர் சுகாவை பிடிச்சிருந்தா கூட வேணான்னு சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம்னாக்கா இந்த மாதிரி அவர் ரொம்ப வந்துட்டு கோவப்படுவார், சின்ன தப்பான்ட்ட கூட என்ன பண்ணிட்டு வரன்றது பயத்தில் வேணாம் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒயின்னா தைரியமாக மேரேஜ் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜிம்மினுமே ஜங்குக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இரண்டாவது அவங்க இப்படி ஒரு வரம் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது ஜங்கோட கண்ணீர் அப்படி ஜிம்மி மேலே வந்து விழுது. அந்த முகத்தை கூட யாரையும் காட்டல. ஜங்கு அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அங்கே அந்த அவங்க போகிறதுக்கான வாகனமே ரெடியாக இருக்கு. ஒரு குதிரை வண்டி தான். அதில் ஜங்கு வந்துட்டு ஜிம்மி வந்துட்டு அவர் மடியிலே வச்சிருக்காரு. இப்போ குதிரை வண்டியுமே தொடங்குது, போக ஆரம்பிக்குது. அந்த பக்கம் நம்ம ஜிம்மி நம்ம பார்க்குறாங்க. கிளாரா சொல்கிறாங்க. கிளாரா பார்க்குறாங்க. லூனா ரொம்ப நன்றி சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க, இப்படி ஒரு தேவதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு சொல்கிறேன். எனக்கு என் குடும்பத்துக்கு இப்படி தேவதை கொடுத்ததுக்கு நன்றி எப்படி சொல்கிறாங்க. என்ன பேசுறதே சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லிட்டு கிளாரா சொல்கிறாங்க. என் பையனுக்கு இப்படி ஒரு மனைவியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கூட ஜிம்மியோட முகத்தை பார்க்கல, அதனால தான் இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க பார்க்குறாங்க. ஜிம்மி சந்தோஷமாக கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பான். சரியா, அது நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். ஜிம்மில் இல்லை பையனை பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி சரி எல்லாருமே குதிரை வண்டியில் உட்காடுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா திரும்ப வேணும் பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. சுகா அது அவன் வந்து ஜங்கு தன்னோட கணவரை நடிச்சிருக்கான். நம்ம அம்மா சின்ன வயசு சொல்லுவாங்க இல்லையா சொல்லுங்க. அம்மா சின்ன வயசு சொல்லி வளர்த்துருக்காங்க ஜிம்மி கிட்ட. ஜங்கு கிட்ட தோழியோட பையன் தான் அவனுக்கு வந்து கணவரை வரப்போறான்னு சொல்லிட்டு அது வந்து அவன் சின்ன வயசுல கணவரை நினச்சிட்டான் போல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ பேர் சொல்லியும் கூட அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி அவன் வந்து ஜங்கு புரிஞ்சுக்கிட்டான். தன்னோட கணவரை நினைக்கிறான். அதனால தான் நிச்சயம் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையும் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு அவனுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாச்சு. இவன் உங்களுக்காக கூட வேண்டியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு அப்பாவுக்கு நாங்கள் எப்போ போகிற போனாலும் ஜிம்மி வந்து வேண்டி வரவங்க அண்ணாக்காக அவங்க அப்பாவுக்காக வேண்டது ஜிம்முடைய அது ஒரு பழக்கம் அவருக்கு. அப்படி தான் நம்ம ஜங்கு மேலே ஒரு பாசம் வச்சிருக்க தன்னோட கணவர் இல்லையா, அதனால அப்படி ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு என்ன சொல்கிறா. இது கேட்குற சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பெருமையாக இருக்குது என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. சரி அவங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கை தொடங்கட்டும் வாங்க நம்ம போகலாம் சொல்லி எல்லாருமே வீட்டில் எல்லாத்தையும் அந்த திருமணம் அழகாக முடிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஜிம்மி வரவேற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நம்ம ஜிம்மி வீட்டு திருமணம் நடந்திருக்கும். திருமணம் நான் பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும் வீட்டுக்கு. ஜிம்மன் வேலை சொல்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக தயாராகிருக்கு ஜிம்மி வரவேற்கிறதுக்கு. ஏன்னா ஜிம்மி வந்துட்டு இப்போ முடிச்சிடல, ஜிம்மி மயக்கத்தில் இருக்கிறதுனால ஜிம்மி தூக்கிட்டு தான் வராங்க. என்னாச்சு எல்லாரும் அதான் கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு எதுவுமே சொல்லமா, ஹைனஸ்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரியா அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே சரிங்க சார் கிங் அப்படி சொல்லி அந்த பாக் பண்ணுறாங்க. இப்போ அழகாக ஜிம்முக்கு தூக்கிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. மருத்துவர் வர வச்சு பார்க்க சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு பிள்ளைங்க பட்டினியாகவே இருந்திருக்காங்க இல்லையா, அதனால தான் அப்படி இருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. கொஞ்சமாக வந்துட்டு முதல்ல நீர் ஆகாரமாக கொடுங்க, அதுக்கப்புறமா அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். எனக்கு இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்தாலும் குழந்தை சுருங்கி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த
அந்த மருத்துவர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் அப்படி ஆகட்டும் சொல்லிட்டு இப்போ ஒரு சூப் ரெடி பண்ண சொல்கிறாங்க. கிச்சனில் ஒரு சூப் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ ஜங்க் கொண்டு கொடுக்குறாங்க. ஜங்கு காத்துட்ருக்காங்க ஜிம்மி பார்க்க கண் திறப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க் வந்து ஜிம்மி கண்ணை திறக்கிறாங்க. ஆனால் அவர் முகத்தை இன்னுமே வந்து அவர் முகத்துக்கு துணி வந்து எடுக்கவே இல்லை. அந்த சிறப்பு துணி போட்டிருப்பாங்க இல்லையா, முகத்தை திறக்கவே இல்லை. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. ஜங்கு எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அப்படியே மாமா நம்ம வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து முகத்தை வந்து காமிக்க எல்லாருக்கிட்டையும் இப்போதைக்கு வந்துட்டு எதுவும் நீ மட்டும் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கூட போயிடுறாங்க. நான் ஜிம்மோட முகத்தை இப்போ ஜங்க் மட்டும் தான் பார்க்குறாங்க. அப்புறம் அந்த அறையை சாத்திட்டு வந்து ஜிம்மோட முகத்தை தான் எடுக்கிறாங்க. அந்த முகத்தை பார்த்ததும் ஜங்க் அப்படியே வந்து உறைஞ்சி போயிட்டார். ஏன்னா அப்படி ஒரு அழகு, அப்படியே கொள்ளைகளும் பேர் அழகு தான். ஏன்னா அந்த சிவப்போட விடையில அந்த முகத்தை பார்த்து நிலா மாதிரி ஒரு முகம் அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அந்த நெத்திக்கிட்ட அந்த 2 பருவத்துக்கு 2 உலக போட்டு மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அது ஜேன்றத இன்ஷியலை மீன் பண்ணியிருக்கோம். எனக்கு தன்னோட கணவருடைய இன்ஷியலை தான் அவங்க வந்து வரைவாங்க. அது ஜேன்றது டபுள் ஜேன்னு அது வரைஞ்சிருக்காங்க. ஜான் ஜங்குக்கிட்ட மீன் பண்ணி அதை வரைஞ்சிருக்காங்க. அதை பார்க்குறப்ப ஜங்குக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் ஜங்குக்கு அப்படி ஜிம்முடைய நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்படி எழுப்புறாங்க. ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் ஜிம்னா கண்கள் திறக்கிறாங்க. திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது ஒரு முதல் கேள்வி கேட்குறதா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு பற்றி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த நிம்மதி வந்து ஒரு முகத்து தெரியுது. தன்னை பற்றி எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க சொல்கிறாங்க. எனக்கு என் கணவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. என்னோட கணவர் தாண்டி வரணும் ஒருத்தவங்கள யோசிக்கவும் முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறாங்க. உங்களை கணவரை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போதும் நீங்கள் மட்டும் தான் கணவராக இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பண்ணேன். எனக்கு அது மட்டும் தான். நான் ஒரு பேராசப்படுறேன்னு கூட நினைக்காது சொல்கிறாங்க. இல்லை இது ஒரு பேராசை இல்லை ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு எப்போவுமே நீங்கள் எனக்கு மட்டும்தான். எனது தாண்டி வர யாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் மனைவியில் நான் மட்டும்தான். எனக்கு கணவரை நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உங்களுக்கு என் மேலே எப்போ இருந்தது காதல் சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே சின்ன சொல்கிறாங்க. ஆனால் என்னை பற்றி நான் சொல்கிறப்போ சொல்கிறாங்க. அப்போ நான் யோசிச்சது ஒன்று தான் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குற ஜங்குக்கு வேறு, நான் பார்க்க போகிற ஜங்குக்கு வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை என் மேலே சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி முகம் தான். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. பல்வேறு முகங்கள் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நம்ம பார்க்குற வேலைகள், நம்ம இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறும் இல்லையா சொல்கிறாங்க. அப்படி தான் நீங்கள் ஒரு வீரன், நீங்கள் அப்படியே இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களை மற்றவங்க அட்டாக் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு காப்பாற்றுறது உங்களை நம்பி இருக்கிற அந்த மக்களை இந்த கிங்டமை காப்பாற்றினாக்கா நீங்கள் இப்படி தான் இருந்து ஆகும். நீங்கள் வந்துட்டு அப்பாவி மக்களை கொள்ளலையே, நீங்கள் கொள்றது எல்லாமே நம்ம எதிரிகளை தானே ஜிம்மி சொல்கிறாங்க. எதிரிகளை கொள்ளும்போது முகம் எப்படி இருக்கணும் அப்படி தானே இருக்கணும். ஒரு வீரனுக்கு எப்படி இருக்கும் முகம் அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஜிம்மி சொல்கிறாங்க. இந்த அரண்மனைக்கு வெளியே நீங்கள் ஒரு வீரன், நீங்கள் ஒரு கிங். இந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் எனக்கு ஒரு கணவர், அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பையன், பிறகு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ ஜங்கு ஜிம்மியே பார்த்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கியா ஜங்க் கேட்குறாங்க. தப்பா ஜிம் கேட்குறாங்க. இல்லை உங்களோட காதலுக்கு நான் தகுதியாக நினைக்கிறீங்களா ஜங்க் கேட்குறாங்க. ஏன் அப்படி ஜிம் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் என்னோட கணவரோட காதலுக்கு தகுதியானவங்க, என்னோட கணவரோட காதலுக்கு நான் தகுதியானவங்களா, உங்கள் மனசோட இடம் கிடைக்குமா ஜிம் கேட்குறாங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் ஒரு ஹார்ட்லெஸ் கிங்காக இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஒரு இடம் கிடைக்கல ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம் எடுத்து ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிடுறாங்க. ஜிம்மே ஜங்க் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. எனக்காக சாப்பிடாம அப்படி சொல்கிறாங்க. உடம்பு கடுத்துட்டா என்ன ஆகும், இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது அவனுக்கு கேட்குறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என் கணவரோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நீங்கள் தப்பு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஆனால் உங்கள் உடலை வரத்துக்கிட்டே சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நான் நினச்சிட்டே இருந்தேன் ஜிம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. என் கூட வரைஞ்சி போயிடுறாங்க. இவ்வளோ காதல் ஆசைட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் எதுக்குமே வந்துட்டு பலவீனம் ஆனதில் சொல்கிறாங்க. பலவீனம் ஆக வேணாம் சொல்கிறாங்க. இல்லை நம்ம காதலில் பலவீனம் ஆகிட்டேன் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு பலவீனமாக சொல்லி சொல்கிறாங்க. இல்லை என்னுடைய பலவீனம் என்னோட பலகீனம் ரெண்டுமே நீ மட்டுமே ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. உன்னுடைய அது முதல் கடிதம் தான் நான் உங்களுக்கு காதல் விடுறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் என்ன ஏரியாமோ என் மனசுக்குள்ள நினைக்கிறப்பெல்லாம் சந்தோஷம், நினைக்கிறப்பெல்லாம் பயம் ரெண்டுமே இருக்குது. எனக்கு எதுவும் ஆயிரக்கூடாது பயம் முதல் தடவை வந்துச்சு உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டதால ஜங்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் பயம் வருமா, என் அப்பா சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியல, இப்போ புரியுது. எனக்கு திருமணத்துக்கு வரைக்கும் பயம் என்ன தெரியாது. ஆனால் இப்போ பயம் வந்துச்சு. முதல் முறையாக என்னோட மனைவி பார்க்கணும், என் மனைவிக்கு கிட்ட போகணும், அதனால எனக்கு எதுவும் ஆயிரக்கூடாது பயம்லாம் வந்துச்சு எனக்குள்ள ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கு பார்த்துருக்காங்க. நீங்கள் சிஸ்டர் அப்படி இருப்பீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு சிரிக்கிறதை மறந்து போயிடுச்சு ஜங்கு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நான் சிரிக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சிரிப்பு வரும். தானே உங்கள் மனசு வந்து வரும். எனக்காக சிரிக்கக்கூடாது, நீங்கள் போய் சிரிக்கக்கூடாது, நீங்கள் எப்போ நீங்களாகவே இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களை அப்படியே காதலிப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு கூட பார்த்துருக்காங்க. ஜிம் என்னன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப காதலிக்கிறேன் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது சந்தோஷமாக இருக்குது.
சரி நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிறீங்களா எனக்கு நீங்கள் சொல்கிறாங்க முதல்ல இந்த சூப்பு குடி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த சூப்பு அப்படி ஊற்றி விட்றாங்க. அவர் கூட்டி விடுறாரு. ஜிம்மி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குற 2 பேரும் அப்படி கண்கள்லேயே அந்த காதலை பரிமாறுறாங்க. அவங்க இவ்வளோக்கா பேசிக்கல. அவங்க கண்கள்லாம் பேசிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு அழகாக அந்த சூப்பை ஊட்டி விடுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. உங்களுக்கு களைப்பாக இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிறீங்களா சொல்கிறாங்க. நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிறீங்களா எனக்கு நீங்கள் போர் முடிச்சுட்டு அப்படியே வந்திருப்பீங்க. வந்து திருமணம் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளோ களைப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கும் ஓய்வு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே படுத்துக்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்துட்டு ஜிம்மு மடியில் தலையை வச்சுக்கிறாங்க. ஜங்கோடைய தலையை அப்படியே ஒரு மாதிரி அந்த முடியை கோதி கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி அழகாக அப்படி ரப் பண்ணி கொடுக்குறாங்க. ஜங்க் அப்படியே கண்களை மூடி தூங்குறாரு. இவருக்கு அது ரொம்ப சந்தோஷம். இதை ஜங்க் அப்படி ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. நினச்சி கூட பார்க்கல. நான் ஒருத்தவங்க கிட்ட இப்படியே இந்த மாதிரி அடிமையாகும்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு அடிமையாகவே ஆகிட்டேன். அவனோட காதல் அப்படி தான் ரொம்ப சந்தோஷமா அப்படி படுத்துருக்காரு. ஜிம்மோட மடியில் அவர் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப அழகாக தூங்கிடுறாரு. ஜிம்மி கொஞ்சம் மெதுவாக எழுந்திரிச்சு அவருக்கு மேலே அந்த பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிட்டு பார்க்குறாங்க. மற்றவங்களுக்காக எப்படி இருக்கா சரியா எனக்கு இந்த கணவராக மட்டும் தான் இருப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருப்பீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு சரியா அவங்க இதுக்காகவும் அவர் பலவீனமாக விட மாட்டேன் சரியா நீங்கள் எப்போதும் கம்பீரமாக இருக்கணும். உங்களோட இந்த ஒரு வீரம் விவேகம் வந்து எனக்கு குறையக்கூடாது சரியா எதுக்காகவும் யாருக்காகவும் வந்துட்டு வீக் ஆகிடக்கூடாது அப்படி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ அவங்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அடுத்த நாள் காலையில் நம்ம ஜவுக்குடைய அறிவு தட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஜவுக்கு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க தூங்கும்போது கூட கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஜவுக்கு அப்புறம் ஜிம்மி கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அவரை ரொம்ப இறுக்கமாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி மேலே ஹக் அவர் வந்து இப்போ முடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி அவரும் ஹக் பண்ணுறாரு லைட்டாக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காலை வணக்கம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காலை வணக்கம் ஜவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் யாரும் அறையை தட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் திறக்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை தட்டிட்டு சொல்கிறாங்க. இல்லை நம்ம யாரும் காக்க கூட சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கு எழுந்திரிச்சு போயிட்டு அந்த அறையை திறக்கிறாங்க. அங்கே மைதல் நிற்கிறாங்க. கிங் ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நம்ம கிங் வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஜோன் கிங் வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க. உங்களையும் பிரின்ஸையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. நீங்கள் 2 பேரும் சொல்கிறாங்க. அவங்க பிரின்ஸ் எல்லாம் ஹைனஸ் சொல்கிறாங்க. ஓகே ஹைனஸ் கூட்டிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் வந்துட்டு சரி ரெடி ஆகாமல் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு ரெடி ஆகிறாங்க. இப்போது ஜிம்முக்கு குளிச்சுட்டு வெளில வராங்க. எந்த உடைய போட்டுக்கிட்டோம் ஜிம்மு கேட்குறாங்க. எனக்கு முதல் தடவை போக போகிறாரு அந்த அறைக்குள்ள அதாவது நம்ம அவங்க எல்லாருக்கும் காட்ட போகிறாங்க. அதனால் எந்த உடைய போடுற ஜங்கு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு இங்கே சொல்லிட்டு போயிட்டு ஒரு கவர் ஒரு பெரிய வந்துட்டு ஒரு பெட்டி இருக்குது மரப்பெட்டி அதை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தாக்கா அங்கே உடைகள் வந்து ரொம்ப தனித்துவமாக செஞ்சு இப்போ தைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இப்போ ஜங்க் எடுத்து கொடுக்குறாங்க. இதை போட்டுக்கிறியா கேட்குறாங்க. ஜிம் டைம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம்னு வரைஞ்சி போகிறாங்க. அவ்வளோ விலைமதிப்பான ஒரு உடை தான் அது. ரொம்ப அழகாக தயாரிக்கப்பட்டிருக்கு. ஜிம் பார்க்க இதே சொல்கிறாங்க. இதை உனக்காக நான் தயாரிக்க சொன்னது சொல்கிறாங்க. இதை இதை உனக்காக தயாரிக்க சொன்னது சரியா அவங்களோட முகத்தை நான் காட்டு நினைக்கிறப்போ இந்த சொல்லிட்டு உடைய போட நான் நினச்சேன். அப்போ ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. நான் போட்டிக்க வா எப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருப்பீங்க ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. அப்புறம் போட்டிக்க வா சொல்கிறாங்க. ஜிம்மி போட்டு வராங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜங்க் பொறாமையாக இருக்குது. மற்றவங்களும் பார்ப்பாங்களோ பார்த்து அந்த மனைவி வேறு ரசிச்சிருவாங்களோ ஜங்க் அப்போ ஒரு பயமாக வந்துருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஜங்க் கூட போடுறாங்க. 2 ஒரே மாதிரி உடைகள் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மி ஜங்குக்கும் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஜங்க் பார்க்குற உட்காருங்க சொல்லிட்டு ஜிம் உட்காராங்க. ஜங்க் ஒவ்வொரு நகையெல்லாம் போட்டு விடுறாங்க. இது நேரம் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணுறேன். ஜங்குக்கு ஒவ்வொன்றா போட்டு விட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அலங்காரம் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க கூப்பிட வராங்க. நாங்கள் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உள்ளே வாங்க சொல்கிறாங்க. பிள்ளை வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு அலங்காரம் பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. வேறு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை கேங்க அதை சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே சரி அப்படி அவதூறு வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜிம்முமே பார்த்துருக்காங்க. ஜங்கு பார்த்து அழகாக அலங்காரம் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நானும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. ஜங்கு உட்காராங்க. ஜிம் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டு பண்ணி விடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஜங்கோட முகத்தை பார்க்குறாங்க. ஜங்கு என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் போயிட்டு ஜங்குடைய அந்த நெத்தியில் அழகாக ஒரு முதை கொடுக்குறாங்க. ஜங்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜங்கு அப்படி ஜிம் அவர் வந்துட்டு அவர் மடியில் உட்கார வைக்கிறாங்க. உனக்கு சந்தோஷமாக இருக்கா என் கூட கேட்குறாங்க. நான் சந்தோஷமாக இருப்பேன். என் கணவர் எனக்கு சொல்கிறாங்க. உன்னோட கணவர் உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு பரிசு கொடுக்கணும் ஜங்கு கேட்குறாங்க. நான் கேட்டால் கிடைக்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டு கிடைக்காம இருக்குமா அந்த மக்களுக்கு என்ன வேணாலும் கேட்டு கொடுக்குறேன். அவங்க கேட்காத அதில் கொடுக்குறேன். என் மனைவி கேட்டு கொடுக்காம இருப்பேனா ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க மொத்த காதலுக்கும் நான் மட்டுமே சொந்தக்காரனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன் அவங்க மொத்த காதலுக்கு நான் மட்டும் சொந்தக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனைவியை நான் மட்டும் கடைசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவளோட இருந்தாலும் இல்லாட்டியும் நான் மட்டும் தான் மனைவியாக இருக்கணும். வேறு யாரும் சொல்கிறாங்க. இது பேராசனை கூட நினைக்கலாம். ஆனால் எனக்கு அப்படி ஒரு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு மட்டும்தான் எனக்கு மனைவினா நீங்கள் மட்டும்தான். உங்களை தாண்டி வர யாரும் இல்லை சரியா நம்ம சொல்கிறாங்க. செத்து போகிறவங்க செத்துட்டு போயிடலாம். ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வேறு கையில் அப்படி சொல்கிறாங்க. இல்லை
உங்களுக்கு நான் எப்பவும் கணவராக நான் உங்களுக்கு கணவராக நான் மட்டும் தான் இருப்பேன் சரியா? எனக்கு மனைவி நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் வேறு யாரும் வரவும் முடியாது. ஒன்றா வாழ்வோம், ஒன்றா சாவோம் சரியா? ஜாங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு கவலை சரியா? நம்மளோட உணர்வுகளை நம்ம பகிர்ந்துக்க முடியும். எனக்கு என் மனைவி மேல் நம்பிக்கை இருக்குது. என் மனைவி ரொம்ப ரொம்ப காதலிக்கிறாங்கன்னு சரி. அதேமாதிரி மனைவி மேலே எனக்கும் என் மனைவிக்கு மேலே நம்பிக்கை இருக்கும். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப மனசார காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த காதல் இப்போ இல்லை 7 ஜென்மத்துக்கு தொடரும் சரியா? ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்க்கு ரொம்ப நெருக்கமாக ஹக் பண்ணுறாங்க. அப்படியே அவ்வளோ ஒரு பாசம். எனக்கு நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும் உலகம் ஜிமின் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கடமைகள் எல்லாமே இருக்குது. எனக்கு கடமைகள் தாண்டி எனக்குள்ள ஒரு காதல், எனக்குள்ள ஒரு அன்பு, பாசம் எல்லாமே இருக்கும். அது மேலே மட்டும் தான் இருக்கும். இது யார் மேலே இருக்காது. நீ எப்பவும் பயப்பட வேணாம். எந்த ஒரு சூழ்நிலையும் நான் வந்துட்டு கூட தவிக்க விட மாட்டேன். ஜங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற எனக்கு அது போதும் சொல்கிறாங்க. என் கண்ணு எப்பவும் மற்றவங்களை எடுத்து பார்க்காது ஓகேவா? என்னோட கண்கள் பார்க்கறது ஒன்று மட்டும்தான். என்னோட கண்கள் ரசிக்கிறது ஒன்று மட்டும்தான். என் கைகள் தீண்டும் நினைக்கிறது ஒன்று மட்டும்தான் சரியா? ஜங் சொல்கிறாங்க. ஜங்கோட ஹேண்ட் எடுத்து அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஜங்க் அதில் அப்படியே வரைஞ்சு போயிடுறாங்க. ஜிம்மில் ஒவ்வொரு தொடுதலும் அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ ஜிம்முடைய கணத்தில் அப்படி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு அப்படியே கண்களுக்கு மூடி அவர்கிட்ட அதை உணர்றாங்க. அதை ஃபீல் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன குட்டி ஒரு அழகான ஒரு முகத்தை போயிட்டு இருக்க ஜிம் பார்க்குறாங்க. சரி நம்ம போகலாமா சொல்கிறாங்க. ஜங்குமே சரி சொல்கிறாங்க. 2 பேருமே அவ்வளோ ஒரு காதலில் மூழ்கி போயிருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அவங்க அந்த ஹாலுக்கு தான் போகிறாங்க. 2 பக்கம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக காத்துட்ருக்காங்க. ஜிம்மியோட முகம் மோடி தான் இருக்குன்னு காட்டல. இப்போ எல்லாரும் வரவேற்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. இவங்க 2 பேர் வந்து காத்துட்ருக்காங்க. இல்லை மொத்த பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி ஜிம்மி முகத்தை காட்டுறாங்க. இப்போ ஒயன் சுகாவே அங்கே வந்திருக்காங்க. அந்த ஒரு இதில் கலந்து கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் சொல்லிட்டு ஒயன் சுகா நாம் ஜின் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்திருக்காங்க. காய் ஹோப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ ஜிம்மியோட முகத்தை ஜம் காமிக்கிறாங்க. இவங்க தான் எனக்கு மனைவி ஜான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ஹைனஸ் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மலர்களாலே தூங்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. நான் எதாவது நல்லது பண்ணியிருந்தேன்னா அது எல்லாமே என் மனைவி போய் சேரணும். ஜங் சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக ஜங்காக பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்பிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு இப்படிலாம் பேசவே மாட்டேன் ஜங்க் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். சுகாவை விடவும் நம்ம ஜங்க் வந்துட்டு ரொம்ப ஹார்ட்லெஸ் பர்சன் சொல்லுவாங்க. ஒரு இமோட்டல் கிங்னு அவர் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒருத்தர் இப்போ இன்னைக்கு இப்படி பேசுறது பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. ஜிம் ஜங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. அந்த உணவளிக்கிற சிறப்பு உணவு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜிம் வந்து இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கிற இல்லையா? ஜங்க் பார்க்குறாங்க. சூப் எடுத்துவாங்க சொல்கிறாங்க. இப்போ சூப்பாக கொடுக்குறாங்க ஜிம்முக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்க்குமே வந்து சூப்பாக கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து சாப்பிடாம இருக்கக்கூடாது சார். நீங்கள் போர் காப்பீட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டீங்க சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ ஜங்க் கொஞ்சம் சாப்பிட்றது கொடுக்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அத்தனை பேர் இருக்காங்க. அதனால ஜிமின் ஜங்க் கொஞ்சம் ஊட்டி விட ஆரம்பிச்சிடுறாங்க. அது எல்லாரும் பார்க்குறாங்க. முதல் தலைவருக்கு இங்கே ஒரு ஹைனஸ் இப்படி இருக்குது. எல்லாரும் இப்போ தான் பார்க்குறாங்க. யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. இவங்க தான் முதல் தலைவர் இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த மாதிரி மற்றவங்க முன்னாடி இருக்கிறதுக்கு. ஆனால் இவங்க ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தவங்க உணவு வந்து பரிமாறிக்கிறதும் அவங்க ஊட்டி விட்டுறதும் ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜங்க் இந்த மாதிரிலாம் அவங்க பார்த்ததே கிடையாது. ஜங்க் இந்த மாதிரி பேசுவாங்களா அந்த மாதிரி பழகுவாங்களா ஒரு பக்கத்தில் உட்காருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் அவருக்கு அழகாக உணவுலாம் பார்த்து கொடுக்குறாங்க. இதை சாப்பிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜம் சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி இரவு ஜிம்முக்கு ஜங்கும் அந்த திருமண இரவாக மாறுது. அந்த வெட்டிங் நைட்டாக திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஜங்கு ஜிம்மியோட காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நீ வந்து விரதம் இருந்துக்கு இல்லையா? உனோட உடல் வந்து இப்போ தயாராக இருக்காது. இப்போதைக்கு இது வேணாமே ஜிம்மி ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் போர் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்கணும். நீங்கள் தூங்க கொஞ்சம் நாளைக்கு நல்லா நீங்கள் ஓய்வு எடுங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ நான் நல்லா தூங்கினாக்கா நீங்கள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க என்னோட நெஞ்சில் தூங்கும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மியுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜங்க் கூட நெஞ்சில் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜங்க் கூடிய அந்த அப்புறம் அவரோட ஸ்டமக்கில் தான் கை வச்சிருக்காரு. ஜங்க் ரொம்ப சந்தோஷமாக அவரோட கைகள் எடுத்துகிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே அழகாக தூங்குறாங்க. நாட்கள் போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக இப்போ நம்ம ஜிம்முக்கு ஜங்குக்கு திருமணமாக 2 வாரம் இருக்கும். 2 வாரத்தில் ஜங்குக்கு ஜிம்மில் கூட்டிகிட்டு போவது இடம்ன்றதே இல்லை. காடு மேடு எல்லாமே அவர் எங்கெல்லாம் போவாரோ அவருக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு நடனம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நடனம் பார்க்கணுமா? ஆமாம் சொல்கிறேன். கூட்டிகிட்டு போக முடியுமா? ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி நீங்கள் கேட்குற ஆசைப்பட்டு பண்ணாமல் இருப்பேனா? ஜங்க் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க நீங்களும் கூப்பிட வேண்டாம் வாப்பனும் கூப்பிடுங்க எனக்கு அது போதும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்குமே சரி ஓகே இந்த ஹார்ட்லெஸ் அப்படிங்கூடிய மனசு கொள்ளை கொண்ட ஒருத்தங்களாச்சு நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் என்ன ஹைனஸ் ஆச்சு. ஜங்கு ஜிம் அழகாக தூக்கிட்டு கூட பதில் உட்கார வைக்கிறாங்க. 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ஒரு நடனத்தை பார்க்குறவங்க ரசிச்சு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ நாட்கள் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கு கூப்பிட்றாங்க. இல்லைனாக்கா மாப்பிள்ளை பண்ணி பிரித்து வைக்கிற நாட்கள் ஓகேவா? இந்த நாளில் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஆடி மாதம் மாதிரி அவங்க ஹிஸ்டரிக்கல்
பீரியடில் இது ஒரு நாட்கள். இது வந்துட்டு திருமணம் ஆனவங்க எல்லாருமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து குழந்தைங்க பிறந்திருந்தா கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்குன்றது அவங்களுடைய ஐதீகம். அதனால் இப்போ ஜிம்மி பார்த்து குழந்தைங்க பிறக்கலைன்னா அவங்க வாழ்க்கை கூட இடங்கள இப்போ ஜிம்மி அதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க வீட்டில் வந்திருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, நான் போயிட்டு வரவா ஜிம்மி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அமைதியாக இருக்காங்க. நான் உங்களை தான் கேட்குறேங்க, பாருங்கள் என்ன பாருங்கள் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேன், என்ன கேட்குறாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஜிம்மி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறேன், போய் தான் ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் போய் தான் ஆகணும், எனக்கு நான் இது எனக்கு தப்பாயிரும்ல சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, யாரும் சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சா கேட்குறாங்க. சம்பிரதாயத்தை யார் வேணால் கடைப்பிடிச்சிருக்காங்க, நம்ம கடைப்பிடிக்க நம்மளை கடமை இல்லையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் உருவாக்குறது நல்லதுக்காக தான் இருக்கும் சரியா. நான் போயிட்டு வரவா கேட்குறேன். நான் இல்லாமல் இருக்க முடியுமா ஜிம்மி கேட்குறாங்க. இருக்க முடியாது தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, ஏதாவது வழி இருக்கா அவனை பார்க்கறதுக்கு ஜிம்மி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, தெரியலையே ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று பார்க்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கும் பார்க்கணும், உங்க கூடவே இருக்கணும். ஜிம்மி கூட யாரை கூடயே பிடிச்சிக்கிட்டு அழகாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஜிம்முடைய முதல் முறையும் முட்டை கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது கிடையாது. இப்போ இதுதான் முதல் லிப் கிஸ் இப்போ தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஜிம்மு ரொம்ப ஒருத்தர் திரும்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க, நான் போயிட்டு வரவா ஜிம்மு கேட்குறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஜிம்மு பார்க்குறேன், நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜிம்மு சொல்கிறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க, சரிங்க அவனும் சொல்கிறாங்க. சரி ஜிம்மு தான் இப்போ வராங்க. இப்போ ஜிம்முடைய வீட்டில் வந்திருக்காங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஒயின் சுகா தான் வந்திருக்காங்க, போகலாமா சொல்கிறாங்க. சரி ஜிம்மு உட்காராங்க. ஆனால் போகிற வழி ஃபுல்லாகவும் ஜிம்முடைய ஞாபகம் மட்டும்தான். அவருக்கு வந்துட்டு எப்படி அங்கே இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு மாதம் ஆகும் அங்கே அவங்க இருக்கிறதுக்கு. இப்போ ஜிம்மு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா ஜிம்மிட்ட நிறைய மனசுட்டு பேசுகிறாங்க. ஆனாலும் கூட ஜிம்முக்கு ஜிம்முடைய ஞாபகமே எப்போ ஜிம்முக்கு வந்துட்டு திரும்ப எப்போ போய் பார்க்க போகிறோம், எப்போ நம்ம அரண்மனைக்கு போவோம், எப்போ நம்ம கணவரை பார்க்க போகிறோம். ரெண்டு பக்கம் ஜிம்முக்கு போர் வந்துருச்சு. ஜிம்முக்கு போக வேண்டிய நேரம் வந்துருக்கு. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க, சரி நம்ம மனைவி இதற்கு நம்மளுக்கு முக்கியத்துவமோ அதே அளவுக்கு நம்ம கடமைகளும் முக்கியத்துவம் தானே. நம்ம மக்கள் நம்ம அரண்மனை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமையில் நம்ம இருக்கோம்னு சொல்லி ஜிம்முக்கு வந்துட்டு அம்மா நான் போர்படுறேன்னு சொல்கிறாங்க. நீ ஜிம்முக்கு கடிதம் எழுதுப்பா சொல்கிறாங்க. நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். ஜிம்மு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மின்னா அவர் கனவுடைய அந்த இயக்கத்திலே அவர் இருக்காரு. ஒரு சரி சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஒயின் பார்க்குறாங்க, பாரு ஜிம்மு புரியுது, நானும் கூட அப்படியே இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் அங்கே போகலை, ஏன்னாக்கா ஒயின் அங்கே போக தேவையில்லை அவருக்கு. ஏன்னா இப்போ ஜிம்மி ஒயின் வந்து இப்போ 2வது முறையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. டாக்டர் தான் அந்த ப்ரெக்னெண்ட்டாக போக தேவை இருக்காது. அவங்க முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தைக்கு வந்து தாமதம். 2வது குழந்தை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் அதை உருவாயிருக்கிறதுனால அவங்க எங்கேயும் பயணம் பண்ணக்கூட சொல்லிட்டாங்க. அதில் ஜிம்மி ஒயின் ஒயின் இங்கே தான் இருக்கா, பயணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒயின் ஏன்னா ஒயினோட அரண்மனை ரொம்ப லாங்க தூரத்தில் இருக்குது, தொலைதூரத்தில் இருக்குது. அவளும் போக முடியாது. அப்புறம் ஜிம்மி பார்க்குறாங்க, ஒயின்னு சொல்கிறாங்க. கணவரெல்லாம் பிரிஞ்சு அப்போ கஷ்டமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப காதல் தெரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒயின் சொல்லிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ரொம்ப காவல் இருக்கேன் பாரு, கணவர் போட இருக்காரா சரியா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இந்த டைம் பாட்டினே கிடக்கா சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கடிதம் வருது. இப்போ ஜிம்மில் அதை படித்து பார்க்குறாங்க. இதை நினச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மேலே கோவப்படுவோம். என்னோட கோவத்தை பற்றி தெரியுங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஓ என் மேலே கோவப்படுவாரோ. ஜிம் பார்க்குறாங்க, இந்த பக்கம் ஜம்க்கு எழுதிருக்காங்க கடிதத்தில், நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில் சரியா, அப்பா அம்மா கூட அப்புறம் என் அக்கா கூட எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். நான் வருவேன், போர் முடிச்சுட்டு என்னோட மனைவி குட்டி போக வருவேன் சரியா. வரும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். நான் வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வந்துன்னு அப்படியே வந்துட்டு ஏதோ வரைஞ்சி வச்சுருக்காரு. ஜிம்குமாருக்கு என்ன வரைஞ்சி வச்சுருக்காரு. ஜிம் பார்த்துருக்காங்க. யாரை பார்த்தா என்ன இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம்முக்கு ஒரு வெக்கமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜங்கோட ஞாபகத்துலேயே அப்படியே அவங்க வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்க் வந்துட்டு அவர் போரில் தான் இருக்காரு. எப்போ போர் முடியும், எப்போ அந்த நாட்கள் முடியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கோட போர்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. சிவா பார்க்குறாங்க, என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கா கேட்குறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, சரி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிவா ஜங்க் கேட்குறாங்க. என் தம்பி ரொம்ப அளவுக்கு காதலிக்கிறான் போலியே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியும் உன் மனைவி பற்றி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க, நீ சந்தோஷமாக இருக்கியா, நீ என் தம்பி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, நானும் கூட என்னோட மனைவி ஹோபி மேலே உயிரை வச்சிருக்கான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போ சிவா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க, அதுக்கு என்ன இப்போ கேட்குறாங்க. அதான் 2 குழந்தை பிறந்துச்சு அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. காய் பார்க்க 2 குழந்தைங்க பிறந்தாலும் கேட்குறாங்க. 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் என்ன போரில் கிடக்கணும் தான் சொல்கிறாங்க. போரில் கிடக்கணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம சிவா காய் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க சொல்ல மாட்டேங்க, காதல்ன்றது அப்படியே இருக்கும் சரியா. எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் காதல்ன்றது அப்படியே தான் இருக்கும். மனைவி எப்படி தான் காதலிச்சுட்டே இருக்கும் அப்படி வந்து காய் சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு சுகாவும் சிரிக்கிறாங்க. அவங்க பார்த்து நம்பி பார்க்குறாங்க, என்ன ஜவுக்கு ரொம்ப மாறிட்டு போலியே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, மாற்றம் நல்லது நான் ஏங்க சார் ரொம்ப நல்லது தான் சொல்கிறாங்க. அன்னைக்கு கடமை எனக்கு தவற மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. அன்றைக்கி இரவு அவங்கள மதுபானம் அறந்துறாங்க. மதுபானம் அறந்துட்டு ஜங்க் ஒரு ஞாபகம் கூட ஜிம்மி மேலே தான் அவர் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. ஜிம்மின் அவருக்கு முன்னாடி வர மாதிரியும் அவர் கிட்டே வர மாதிரி அவர் திட்டுற மாதிரி இருக்குது. எதுக்காக இவ்வளோ நீங்கள் மதுபானம் குடிக்கிறீங்க அப்படின்னு ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, எதுக்காக இவ்வளோ மதுபானம் குடிக்கிறீங்க, உங்கள் எதிரிகளை யாராவது தாக்க முயற்சி என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணாவா பொறுப்பே இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு டக்கு முடிச்சுக்கிறாங்க. முடிச்சு பார்க்குறாங்க, எல்லாரும் குடிச்சிருக்காங்க.
ஜம்க்கு ஒரு போதை தெரிஞ்சிருது. ஐயோ எனக்கு என்னோட மனைவி இப்படி கூட இப்போ தான் பார்க்குறாங்க அங்கே எருமைகளும் தாக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இவங்களும் இப்போ குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சுகா நம்ம காயை நம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இவங்களாம் குடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் குடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இவங்களாம் குடிச்சிருக்காங்க. நம்ம சுகாவும் நம்ம ஜங்கு கூட குடிக்காம இருக்காங்க. குடிச்சது தெரிஞ்சு போயிருக்கு அவங்களுக்கு. இப்போ அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. இவங்களாம் அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டுமே இப்படினாக்கா அவங்க வந்து அடக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து அடிச்சு விட்டுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. நீ எப்படி எல்லாம் குடிச்சு நீ எப்படி மூச்சா கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க என் மனைவி தான் எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. அவங்க மனைவி உனக்கு சொல்லிட்டாங்க அறிவுரை கூடாங்க சொல்லிட்டாங்க. அறிவுரை கூடாங்க எப்படி சொல்லிட்டாங்க கனவுலாம் சொல்லிட்டாங்க. கனவுல வரானா சுகா கேட்குறாங்க. இப்போ ஜங்குமே ஆமாம் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப காதல் இருந்தால் அப்படி தான் சொல்லிட்டாங்க. சுகா சொல்லிட்டாங்க அப்படி ஆமாம் அது தெய்வீக காதல் தான். சுகா சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜங்கு கூட அமைதியாக உட்காந்துருக்காங்க. கனவுல கூட வந்துட்டு என்ன எச்சரிக்கை பண்ணுறீங்கல்ல சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. ஐயோ அன்பான மனைவி வந்து பார்க்கணும் எப்போ வந்து பார்க்க போகிறான் ஜங்கு பார்த்துட்ருக்காங்க. ஒரு காதல் தான் இப்படி தான் இருக்குமா சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு கவலையாக இருக்குது. எப்படா போர் முடியும்னு சொல்லிட்டு அப்படி போர் போயிட்டே இருக்குது. ஒரு மாதமே முடிஞ்சிருச்சு. போர் முடிஞ்சு ஜங்கு வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு தான் அந்த தேதி வந்து முடியுது. அதுவும் அந்த ஆடி மாதம் மாதிரி முடியுது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்கம்மா இன்னைக்கு கூட்டிகிட்டு வரலாம்ல சொல்லிட்டாங்க. கூட்டிகிட்டு வரலாம்ப்பா சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப அழகாக உடைய போட்டிருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க நான் நல்லா இருக்கணுமா ஜங்கு கேட்குறாங்க. ஜங்கு குழம்பு பார்க்குறாங்க முதல் தடவை கேட்குறடா ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. சரிம்மா ஜங்கு சரி போகலாமா சொல்லிட்டு சரின்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜம்போட ஞாபகத்துலேயே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ரொம்ப இழைச்சி போயிட்டாரு. எப்படா தன்னை காதல் கணவர் பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு அந்த பசல் நோய் கூட வந்திருக்கும். எனக்கு நம்ம காதலவங்க நினச்சி எங்கிட்ட எனக்கு அந்த பசல் நோய் வருமா அப்படி தான் ஜிம்முக்கு வந்திருக்கும். அதுக்காக அவங்க சில மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ணியிருப்பாங்க. சாப்பிடாம இருந்து அவங்களுக்கு காதல் கணவர் மட்டுமே நினச்சி எங்கிற மட்டும் தான் அந்த நோய் வரும். அப்படி ஒரு நோய் ஜிம்முக்கு வந்ததுனால நோயெல்லாம் ஜிம்மில் ரொம்ப வந்துட்டு எப்படினாக்கா ஜிம்மில் பண்ணுறாங்க. நீ இப்படி ஒரு நோயெல்லாம் வந்துட்டு உனக்கு வந்துருச்சு சொல்கிறாங்க. அந்த அரண்மனை எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஜிம்முக்கு திரும்ப நோய் சில பேர் வந்து பெருமை வேதனை சில பேர் சிரிக்கிறாங்க. நம்ம பிரின்ஸ் எப்படி மாறிட்டாரு எப்படி இந்த ஒருத்தர் அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு வரும்போது இப்படி ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் எனக்கு பார்க்குறாங்க சொல்லி ஜங்கு மாதிரி இப்போ சுகா கிட்ட கேட்குறாங்க. ஜங்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ சுகா நடந்ததுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவனோட காதல் மனைவிக்கு பசங்க நோய் வந்துருச்சான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க அவருக்கு மாறி இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு கேள்விப்பட்டிருக்கு புத்தகத்தை படிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்களும் நினச்சி ஏங்கினாங்க. ஒரு காதல் வந்து மூழ்கி போய் சரியாக சாப்பிடாம தூங்காம இருந்தாலும் நோய் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த நோய் தன்னை மனைவிக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியும்போது அவருக்கு அப்படி இது உறைஞ்சி போயிட்டா தன்னை மனைவி இப்பெல்லாம் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அளவுக்கு என்ன வேற யாரும் காதலிக்க முடியாது போலையே சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அந்த காதலுக்கு ஜங்குக்கு அடிமையாக ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி ரொம்ப களைப்பாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க. ஜிமின் வந்துட்டு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து கிளம்புறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா பாய் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கு வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜங்கு போகும்போது ஜங்கு வந்து ஜிம்மில் பார்த்துருக்காங்க. ஜிம்மி ஜங்கு பார்க்கவே இல்லை. என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இந்த நோய் வர அளவுக்கா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னோட கட்டுப்படுத்த தெரியும் உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாதா கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நான் எனக்கு கட்டுப்படுத்த தெரியாது கட்டுப்படுத்த மாட்டேன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என் கணவன் மேலே காதல் நினைக்கிறேன் கட்டுப்படுத்தவே மாட்டேன் சொல்கிறாங்க. நான் எனக்கு வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே நோக்கமே இல்லை. எனக்கு என் கணவனை காதலுக்கு தவிர ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாகவே நாங்கள் காதலுக்கு தகுதியாக வந்தாலுமா ஜங்கு கேட்குறாங்க. இப்படி கேட்டால் என்ன சொல்லிட்டோம் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு கிட்ட அப்படி ஜிம்மி தூக்கி மலையில் உட்கார வைக்கிறாங்க. உண்மையாகவே இந்த காதலுக்கு இப்படி ஒருத்தவங்களுக்கு நான் தகுதியான ஒருத்தனா ஜங்கு கேட்குறாங்க. நீங்கள் தகுதியான வேறு யார் இருந்தால் தாண்டி வேறு யார் இருப்பா ஜிம்மி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை நான் அதில் யோசிச்சு கூட பார்த்ததில்லை என்ன ஒருத்தவங்க போய் காதலிப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன குறைச்சல் ஜிம்மி கேட்குறாங்க. சொல்கிறாங்க நீங்களும் கொடுங்க உங்கள் காதலை ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஆனால் சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு போதும் கொடுங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்குறதே இருக்கேன் என் காதலை காட்ட ஆரம்பிச்சுனாக்கா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு பயப்படுறேன் சொல்கிறாங்க. ஏன் ஜிம்மி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை ஜங்குக்கு ஜிம்மோட இடுப்பை கை வைக்கிறாங்க. ஒட்டி ஒன்று கதை இடுப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப சொல்கிறாங்க. ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காதலை காட்ட ஆரம்பிச்சா தாங்க தெரியாது ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்க காட்டுங்க பார்த்துக்கிறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பேசுகிற முதல்ல நல்லா சாப்பிடணும் உடல் ஆரோக்கியமாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மி புரியுது. ஜிம்மி இப்போ ஜங்கு மேலே சாஞ்சிக்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிம்மி சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஜங்கு படிக்கிறாங்க. ரொம்ப அழகாக கனவு கூட வந்து சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக அறிவுரை கொடுக்குறீங்க சொல்கிறாங்க. அறிவுரை ஆமாம் எச்சரிக்கை பண்ணுறீங்க ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு சந்தோஷமாக இருக்குது. கனவு கூட வரனா என்ன கேட்குறாங்க. ஆமாம் ஏன்னா வரலையா ஜங்கு கேட்குறாங்க. வரலையே ஜிம்மி சொல்கிறாங்க. ஏன் வராமல் போயிட்டா சொல்கிறாங்க. தெரியல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்கு ஜிம்மி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அந்த ஒரு வாரம் போயிருக்கும். ஒரு வாரமா ஜங்கு ஜிம்மி நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எப்படி சாப்பிட்டுருக்கேன் வாமிட் தான் எடுப்பா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் இவ்வளோ சாப்பிட்டா கண்டிப்பாக நான் வாமிட் எடுத்துருமா ஜிம்மி சொல்கிறாங்க. பரவாயில்ல நல்லா சாப்பிட்டு வச்சுட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு குழம்பு பார்க்குறாங்க. இல்லைப்பா நீ இவ்வளோ சாப்பிட வைக்கா சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்லுங்கம்மா யாரும் முடியல அது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா ஒரு வாரம் நல்லா சாப்பிட வச்சிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மி சாப்பிட்டு எதுவும் நடந்து வந்திருக்காங்க சாப்பிட சரிக்குதுன்னு சொல்லிட்டு
வச்சு அவங்க பார்க்குறாங்க. என்ன ஆச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறேன் என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டதே மயக்கமாக ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம்முக்கு உட்காருறாங்க. ஜம்ப் அழகா ஜிம்முக்கு ஒரு மாதிரி மசாஜெல்லாம் பண்ணி விடுறாங்க. அது சாப்பிட்டா கொஞ்சம் சரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம்மு கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எனக்கு நல்லா இருக்குங்க சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது, நான் போய் படிக்கவா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஜம்முக்கு நிறைய புத்தகம் படிக்கிற அவருக்கு பழக்கம் இருக்குது, அவருக்கு படிக்க போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு பார்த்துருக்காங்க. ஜம்முக்கு அந்த புத்தகம் படிக்கிற அழகு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மு போய் பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஜம்முக்கு பார்த்துக்குள்ள புத்தகத்தை மூடி போயிட்டாரு. அவர் என்ன படிச்சுட்டு இருக்காருனாக்கா, ஒரு மனைவி எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. ஏன்னாக்கா அவர் வந்து என்னெல்லாம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயம் தேவை விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த புத்தகத்தில் பார்க்குறவங்க இதெல்லாம் பண்ணால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க எப்படிலாம் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், ஒரு குழந்தை உருவானா எப்படி அவங்க பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு புக்கை தான் படிச்சிருக்காரு. எப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு வரைக்கும் முன்னாடியே வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மி இப்படி பக்கத்தில் வராங்க. ஜம்கோ அதை பார்க்கவே இல்லை. ஜிம்மெலாம் ஜம்கோ புக்கில் மூடி போயிட்டாரு. இப்போ ஜிம்மி வந்துட்டு அழகா ஜம்கோட முடியல உட்காடுறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்க எதுவும் சொல்லாம மறுபடியும் புத்தகத்தை படிச்சுட்டே இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படின்னு புத்தகம் ஜிம்மி வந்து பார்க்குறாங்க. ஜிம்மி கொஞ்சம் ஷாக்காக இருக்கு. என்ன புத்தகம் எதுவும் சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எந்த புத்தகமாக பண்ணக்கூடாது இல்லை. அப்போ ஜம்க்கு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பாருங்க இதெல்லாம் மனசுலேருந்து உங்களுக்கு தான் வரும், அதை பண்ணுங்க விட்டுவா. அந்த புத்தகத்தை படித்து பார்த்து இது பண்ண வேணும். ஜிம்மி தான் அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு. ஆமாம் உங்களுக்கு இதை எப்படி பார்த்துக்கணும், உங்களுக்கு எப்படி பார்த்துக்க பிடிக்கும் அப்போ பார்த்துக்கோங்க, ஓகே வேறு எதுவும் வேணாம் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜம்க்கு சந்தோஷமாக இருக்கு. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கவா சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு வந்துட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மி அதை அழகாக திருப்பம் அதே மாதிரி மட்டும் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரமா 2 பேரும் அவங்களோட அறை கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். அந்த அறை விட்டு வெளியே வரல. இப்போ மற்றவங்க வந்து அவர் பேசிக்கிறாங்க. ஜம்கோட அம்மாவுக்கு எல்லாம் எல்லாம் பேசுறது கேட்குது. என்ன பேசுகிறாங்க எல்லாரும் சொல்லிட்டு ஜம்கோட அம்மா ஜம்கோட அப்பா கேட்குறாங்க. இல்லைங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்க சொல்கிறாங்க. எல்லாம் நம்ம பையனையும் நம்ம சன்னிலாவையும் ஷேம்லெஸ் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லுவாங்க சொல்கிறாங்க. இல்லை நம்ம அப்படி சொல்ல வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொமான்டிக் கப்பலாக்க தமிழில் சொல்ல வரல ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் நினச்சி கூட பார்க்கல இம்மோட்டல்ஸ் கிங் வந்து இப்படி மாறலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கா ஜம்ப் எல்லாருமே வந்துட்டு இறக்கமெல்லாம் இருக்குது கிங்குன்னு சொல்லுவாங்க ஜம்முக்கு. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து மனைவி மேலே அடிமையாக இருக்காரு. அவங்க அளவு காதலுக்கு ஒரு அடிமையாக இருக்காரு. அவ்வளோதான். இப்போ நம்ம சொல்கிறாங்க ஜம்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அதுக்கு என்னங்க சொல்லியிருக்கு. எனக்கு எப்படி நம்ம என்னை ஒரு முறை காதலிக்க எனக்கு ஒரு மனைவி கிடைச்சவங்க, அதே மாதிரி என் பையனை காதலிக்கிறதுக்கு எனக்கு அவர் அழகான ஒருத்தவங்க வந்து பிறந்திருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ அதை நம்ம சனியில் அதை ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு. இப்போ நம்ம ஜிம் சைடு பார்க்குறோம்னா என்னங்க சொல்கிறாங்க. நம்ம நிறைய விட்டு போய் 1 வாரம் ஆகுதுங்க. எல்லாம் தப்பாக நினைக்க போகிறாங்க. எனக்கு கணவர் தான் கம்பீரமாக இருக்கணும், யாரும் ஒரு பார்த்து சின்ன கூட சிரிச்சிடக்கூடாது சொல்கிறாங்க. அவங்க யாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வெளில போயிட்டு வரலாம்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. போக மனசு இல்லையே. ஜம் சொல்கிறாங்க. எங்களுக்கு போக மனசு எப்படி இருக்குவா. ஜம் கேட்குறாங்க. எப்படி இப்படி அது இப்போ இப்படி தான் இருக்கும். போக போக சொல்கிறாங்க. எல்லாம் மாறிடும். அப்போ ஜம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் மாற சொல்கிறாங்க. பார்க்கலாமே ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்மும் இன்னும் ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்காங்க. நாட்கள் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு திருமணமாகி ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ஜிம் பார்க்குறாங்க. ஒரு மெதுவாக நடந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு 4 மணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜம்ப் கூட பார்க்குறாங்க. பாருப்பா மெதுவாக பார்த்து சொல்கிறாங்க. சரிங்கம்மா ஜிம் மெதுவாக வராங்க. இவர் எப்போ வருவான்னு சொல்கிறாங்க. போருக்கு போயிருக்கானா பொறுமையாக தான் வருவான்னு சொல்கிறாங்க. சரி வரட்டும் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக குழந்தைங்க சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. எனக்கு பிரசவம் ஆகிறப்ப அவர் இருப்பார் இல்லைம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பக்கத்தில் தான்ப்பா இருப்பான். ஓகேவா நீ நான் வேணான்னு சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டான். அவன் கூடவே இருப்பான். சரியா சொல்கிறாங்க. சரிங்கம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. அவர் இப்போ ஜம்முக்கு ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நானும் என் வயசில் இருக்கிற நம்ம 2 குழந்தைங்களும் உங்களுக்கு காத்துட்ருக்காங்க. 3 பேரும் உங்களுக்கு காத்துட்ருக்கோம். சரியா கவனமாக இருக்கும். எந்த ஒரு கேள்வியும் படாமல் நல்லபடியாக வந்துட்டு போகிற முடிச்சுட்டு வெற்றி திரும்பி வரணும். என் அன்பு கணவர் ஜிம் தான் எழுதியிருக்காங்க. ஜம்முக்கு அதை கடிதத்தை படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். இப்போ காய் பார்க்குறாங்க. இன்னமும் காதல் கடிதம் நிற்கலையா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அதான் அவங்க ப்ரெக்னெண்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற. எனக்கு எத்தனை குழந்தைங்க வரும் சரியா என்னோட மனைவியோட காதல் தான் எப்போவுமே எங்களுக்கு அப்படி தான் இருக்கும். சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. காதல் என்ன நினைச்சிடும் போலியே சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறீங்க. உனக்கு கூட காதல் ஒரு நினச்சியா சொல்கிறாங்க. உன்னோட காதல் தான் தெய்வ காதல் நினச்சியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படியே நினச்சா சொல்கிறாங்க. உன்னோட நிறைய தெய்வ காதல் அங்கே இருக்குது. சரியா சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் போட சொல்லிட்டாங்க. காய் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஜம்க்கு ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரே இடத்துல போர் போயிடுவாங்க. அந்த போர் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம் வந்து இந்த ப்ரெக்னன்சி அந்த டைமில் தனியாக தான் இருக்காரு. அவங்க அருமாவோட இடத்துல பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தைங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தெரியுமா அப்பா ரொம்ப வீரமானவர், வேகமானவர் தெரியுமா, ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்பானவர், யாரையும் அவரை அடக்க முடியாது தெரியுமா. ஆனால் அவர் அடங்கி போவார். யார்கிட்ட தெரியுமா என்கிட்ட. அவருடைய அன்பு மனைவியான என்கிட்ட தாங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு அடங்கி போவார். சரியா ஒரு அப்பாவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவர்.
எல்லாரும் அவரை பார்த்தா அவர் ஹார்ட்லெஸ் கிங்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை சரியா, அவர் ஒரு குழந்தை மாதிரி, எனக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு குழந்தைகிட்ட ஜிம் சொல்ல ஆரம்பிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பக்கம் சங்குலமாக தானே பார்க்குறாங்க. ஐயோ ஏதோ குழந்தைகிட்ட சொல்லலாப்பா சொல்கிறாங்க. ஏன் அம்மா சொல்கிறாங்க, அவங்க கேட்டுப்பா, அவங்க கிட்ட பெரிய போகுது சரியா, அவங்க காது கேட்கும், இதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லின்னு கேட்குறாங்க. இல்லை என் பையன் இந்த அளவுக்கு காது நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு அவர்னா அவ்வளோ இஷ்டமாக சொல்கிறாங்க. அப்படியேப்பா ரொம்ப இஷ்டமாக சிவன் சொல்கிறாங்க. அது கேட்குற ஜங்குலமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போதுப்பா எனக்கு அப்படி சொல்லி அவங்க சொல்லிட்டு எப்போ சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசுல நானும் அவங்க அம்மா முடிவு பண்ணது. ஆனால் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஜங்கு ரொம்ப தெரியவே தெரியாது. உனக்கு மட்டும் ஜங்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ அழகாக காதலிப்பா இவ்வளோ அழகாக பார்த்துக்க நினச்சி கூட பார்க்க தெரியுமா ஜங்கு ஒருத்தவங்க இந்த அளவுக்கு காதலிப்பா நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அவனை பார்த்து நான் பயப்படுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒருத்தவங்களை காதலிக்க முடியாது, அது உங்களால் மட்டும் தான் முடியும்னு சொல்லி ஜங்குலமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் இப்போ மட்டும் இல்லாமா 7 ஜென்மத்துக்கு அவர் எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்படியேப்பா அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. அப்படியே நடக்கட்டும் சரியா, ஜங்குலமாக சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப நன்றியாக சொல்கிறாங்க. எதுக்கு பாசுறாங்க, இவ்வளோ அழகான ஒரு கணவர் எனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஜங்குலம் பார்க்குறாங்க. ஐயோ அப்படியே அவங்க வந்து கொஞ்சம் ஜிம்மை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிருக்க சொல்லிட்டு மற்றவங்க பார்த்தா ஜங்கு ஹார்ட்லெஸ். ஆனால் ஜங்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். எப்படின்னா அவர் ஒரு மேலே பாசம் ஒரு வீடியோ வச்சிருப்பாரு. அது அந்தளவுக்கு வேறு யாரையும் அவர் காட்ட மாட்டார், பெருசாக காட்ட தெரியாது. ஆனால் ஜிம் மட்டும் வீடியோ வச்சிருக்காரு. அதே சமயம் அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு சாத்திரம் மேடாத கூட அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிற ஒருத்தர் தான். ஏதாவது மனுஷனை மதிக்கக்கூடிய ஒரு கிங்கிறா அது அவர் தான். இப்போ நம்ம ஜிம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்போ ஜங்க் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது சமயம் கவலையாகவும் இருக்குது. நம்ம குழந்தை பிறகு ஜங்க் வரும்னு நினைக்கிறாங்க. ஒரு வாரம் மட்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. தயவுசெய்து சீக்கிரம் வந்து இந்த ஜிம்மில் ஒரு கடையில் எழுதுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. போர் முடிச்சுட்டு வரேன், நீ தானே சொல்லுவோம் பெட்ஷீட் வாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கடைசி நாள் போவேன், அங்கே வந்து இப்போ போர் புரியுது. ஒரு வாரம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த 3 நாளுக்கு முன்னாடி ஜிம்முக்கு அந்த பிரசவ வழி வந்துருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. குழந்தைக்கு ஜிம்முக்கு எதுவும் ஆகும் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அவங்க மருத்துவர்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னாவது என்னோட முயற்சி கொடுக்குறேன் சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து அவங்க வந்து குழந்தைய ஜிம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப வழி கத்துறாங்க. தயவு செஞ்சு கணவரை என் பக்கத்தில் வந்துடுங்க, அவங்க கைகளை பிடிக்கணும் அப்படி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்ல கால்கள் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. ஜிம் வந்து பார்க்குறாங்க. பார்த்து ஜம்ப் ரொம்ப வெற்றியோடு திரும்பி வந்து ஜிம்ல காலை பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அவங்க கைகளை வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜம் கிட்ட போகிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. பயமாக இருக்க சொல்கிறாங்க. என்னோட மனைவி பயப்படலாமா சொல்லுங்க சொல்கிறாங்க. எனக்கு திரும்ப ப்ரெக்னென்ட் 4 மந்த்ஸ் வச்சு போயிருப்பாரு. இப்போ திரும்ப வந்திருக்காரு. ஜிம் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிருக்கு. ஜிம் பார்க்கல சொல்கிறாங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி எந்த ஒரு கோவம் இல்லை, உங்களுக்கு எது முதல்ல அது காயம் போது அடிப்படி நல்லா இருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்க என்ன பார்த்தாங்க கவலையா, இதை பற்றி கூட எப்போதும் சுந்தரையா சொல்கிறாங்க. ஆமாம் என் சுந்தரில் எனக்கு கற்பனை எப்போ நீங்கள் மட்டும் இந்த ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு ரொம்ப பாசத்தோட அவர் நெத்தியில் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மருத்துவர் பார்க்குறாங்க. ஒரு குழந்தை வேலை வரப்போகுது. ஜிம் ரொம்ப வலியை பிடிக்கிறாங்க. இப்போ ஜம்க்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்லி ஜம்க்கு கை பிடிச்சி அப்படின்னு பிறகு ரொம்ப அழுத்தி பிடிக்கிறாங்க. அது வலி ஜம்க்கு வலிக்குது. ஆனாலும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அது வலியை பொத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. ஜம்கா 2 குழந்தைங்க பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்கள 2 அவங்களோட மெய்டாரும் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. ஜம்குல அம்மாவும் ஜம்கு ஆளுக்கு ஒரு குழந்தை வாங்கினாங்க. ஜிம் மயக்கத்தில் இருக்காரு. இப்போ அப்படியே அந்த அரை நாள் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அன்றைக்கி இரவு தான் ஜிம் வந்து கண்கள் திறக்கிறாங்க. எனக்கு அவர் காலையில் அந்த குழந்தை பிறந்திருக்கும், இப்போ ஒரு மதியம் ஒரு பக்கம் பிறந்திருக்கும், சாயங்காலம் இரவு தான் கண்ணு திறக்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிம்மு கண்ணு பார்த்து பார்க்குறப்போ ஜம்க்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. 2 குழந்தைங்க மடிக்க வச்சுக்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. குழந்தைங்க எப்படி இருக்காங்க ஜிம் கேட்குறாங்க. ஜிம் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு காமிக்கிறாங்க. பார்க்க சொல்கிறாங்க. 2 குழந்தைங்க பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஜிம்முக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன். 2 பேரும் 2 ஆண் குழந்தைங்க தான். ஜிம்முக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த உங்கள் அப்பா வந்து சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. உங்கள் அப்பா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் இருக்கணும் சரியாக சொல்கிறாங்க. அப்படியா உங்களை மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்க வேணாம், உங்களை மாதிரி இருக்கணும், வீரம் விவேகம் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உங்களை காதலிக்கிறா எப்படி இருக்கணும், அதே மாதிரி நம்ம பசங்களை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி 2 பேர் வருவாங்க. சரி உண்மையாக காதலிக்கிறவங்க வருவாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் கண்டிப்பாக. ஆனால் எனக்கு கிடைச்சும் மனைவி எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அளவுக்கு ஒரு யாரும் இருக்க மாட்டாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜிம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தை பேர் ஒரு பையன் பேர் ஜோன், இன்னும் ஒரு பையன் பேர் ஜோன்சன். 2 பேருமே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஜம்க்கு ஜிம் அவங்க கையில் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஓவியர் வர வச்சு வரைய வைக்கிறாங்கப்பா அவங்க புகைப்படமாக. இதை வரைஞ்சி கொடுங்க சொல்கிறாங்க. 2 பேரும் கையில் குழந்தைங்க வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக வரைகிறாங்க. இப்போ ஜம்குடி அந்த ஷோல்டரை சாஞ்சிருக்காங்க. 2 குழந்தைங்கள ரொம்ப அழகாக அந்த ஓவியம் வரையப்பட்டு அந்த ஜோன் பரசில் வச்சுருக்காங்க. எல்லாம் அதை முதல்ல பார்க்குறாங்க. இப்போ அங்கே உள்ள எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் ஜம்க்கு அவங்களுக்கு காதல் கதையும் பேசுகிறாங்க. அவங்க வந்து இப்படி ஒருத்தவங்க வந்து மனைவி வந்து காதலிக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் தன் மனைவி மேலே ஜம்க்கு உயிரை வச்சிருக்காரா. ஜிம்மும் அப்படிதான் அவங்க கணவர் மேலே ரொம்ப பொறாமப்படுவாராம்மா. யாராவது பார்த்தாலும் பேசினாலும் அப்படி ஒரு பொறாமை கொள்கிற ஒருத்தராக சொல்கிறாங்க. ரொம்ப
அழக பேர் அழகு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜாங்குக்கும் உட்காந்துருக்காங்க. பார்த்தா ஒரு 4 வயசில் குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க, 2 குழந்தைங்க. ஜான்சன் என்ன பிடி சொல்கிறாங்க, ஜாமின் என்ன பிடி சொல்கிறேன், 2 பேர் மாறி மாறி சொல்லிட்டு பிடிக்க சொல்லி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஜங்குக்கும் ஜிம்மியும் ரொம்ப அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதில் 2 குழந்தைங்க ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க பேருக்குள்ள சின்னதாக சண்டை வராது, ரொம்ப அழகாக விளையாடுவாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, கிங் சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு நல்ல மனைவியாக இருக்கலாம். ஜிம் கேட்குறாங்க, இது என்ன கேள்வி, நீங்கள் எனக்கு ஒரு மனைவி மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீ இந்த உயரில் கலந்து ஒரு உறவு உனக்கு தெரியாதா கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு அப்படி தான், நான் உங்களை எந்த இடத்துல சொல்கிறேன், எந்த இடத்துல காயப்படுறது இல்லை சரியா, போதும் போதும் அளவுக்கு காதல் அள்ளி கொடுத்துருக்கு, நானும் அப்படி தான் காதலிக்கிறேன். இப்போ மட்டும் 7 ஜென்மத்துக்கு சரியா, நான் வந்துட்டு கடவுள்கிட்ட ஒரு வாரம் வச்சிருக்கேன், ஒன்று ஒன்று தான். 7 ஜென்மத்துக்கு எனக்கு மனைவி வரணும், அது மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை எனக்கு. ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு என்ன வாழ்வும் சாவும் கூட மட்டுமே இருக்கணும். ஜிம் சொல்கிறாங்க. ஜம்க்கு அப்படி ஜிம்முடைய நெத்தியோட ஒரு 2 ரெட்டி ஒன்றா நினைக்கிறாங்க. நம்ம ஒன்று தான் இருப்போம், ஒன்று தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய பலவீனமாக இருக்கக்கூடாது, உங்கள் பலகீனமாக இருக்கணும். ஜிம் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க, என்னோட பலவீனம் என்னோட பலகீனம் 2 பேரும் நீ மட்டுமே சரியா சொல்கிறாங்க. காசு சொல்கிறாங்க, என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாமே நீ மட்டுமே இருப்பேன் சரியா, நீ கூட இருந்தால் நான் இப்போ வந்துட்டு சந்தோஷமாக இருப்பேன், நீ இல்லைனாக்கா நான் இருக்க மாட்டேன். ஜங் சொல்கிறாங்க, நான் கூட தான் இருப்பேன். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங் சந்தோஷமாக ஜிம்மி அவருடைய நெஞ்சில் அணைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ 2 குழந்தைங்க திரும்பி பார்க்குறாங்க, அம்மா அப்பா நாங்களும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கதை வீட்டாங்க, ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ஜிம்மி ஜங் படியில் உட்காந்துக்கிறாங்க. அக்கா பாருங்க, அப்பா மாதிரி இருக்கும் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, வேகத்தில் அப்பா மாதிரி இருங்க சரியா, பாசத்தில் ஒருத்தவங்க மேலே மக்கள் காட்டுறதுல அம்மா மாதிரி இருங்க சரியா சொல்கிறாங்க. அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கணும், எப்படி ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க காதலிக்கணும், எப்படி ஒருத்தவங்க அன்பு வைக்கணும், ஒருத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு அம்மா கிட்ட தான் கற்றுக்கணும் சரியா. ஜங் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவங்க அப்பா கிட்ட தான் கற்றுக்கணும் சரியா, ஒருத்தவங்க எப்படி பாதுகாக்கணும், ஒருத்தவங்க எப்படி ஒரு கடமை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கணும் சரியா. ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ அது பார்க்குற ஜங்கோட அப்பா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு கூட எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மியோட வீடியோ வச்சிருக்கான். அவனுக்கு எதிராக அவங்க தாங்க பட்டாசு பார்த்துருக்காங்க. சேம் ஜிம்மி அப்படி தான் ஜம்க்கு எதிராக வீடியோ வச்சு அந்த இடத்துல காதல் வச்சிருக்காங்க. ஒருத்தர் வீடியோ வச்சிருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பிறந்தவங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக 2 குழந்தைங்க பார்த்துட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப அழகாக உட்காந்துருக்காங்க. அந்த எப்படின்னா ஒரு புக்கு மாதிரி இருக்குது. புக்ஸில் இவங்களோட கதைகள் ரொம்ப அழகாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இப்படி ஒரு கதை இப்போ ஒரு கிங் அவுட் ஒரு ஹைனஸ் இருந்தாங்க, இப்படி காதல் கதை இருந்துச்சு சொல்லிட்டு அப்படி தான் அந்த ஒரு புக்ஸ் வந்து எண்டாவது. ஓகேவா, இது வந்துட்டு எனக்கு கற்பனை உருவாக்கப்பட்டது சரி, முழுக்க என்னோட கற்பனை நான் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நீங்கள் சந்தோஷமாக அதை கேட்டுருப்பீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப காதல் வந்து அதிகமாக இருக்குன்னு நினச்சிருங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிருக்கா சாரிடா. ஓகேவா, எனக்கு இப்படி கொடுக்கணும்னு தொலைச்சி கொடுத்துருக்கேன்டா. ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனாக்கா டிசப்பாயின்மெண்ட்டாக சாரிடா. ஓகே, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.